நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த மாலை வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோடு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய நாமத்தினாலே பிதாவாகிய தேவனுக்கு துதி ஸ்தோத்திரத்தை எடுக்க நாங்கள் பாடல்களை பாடப்போகிறோம். இந்த சுவிசேஷ கூட்டத்திலே நாங்கள் பாடும் பாடல்கள் ஒவ்வொன்றும் அர்த்தமுள்ளதாக தியானத்தோடு நாங்கள் பாட வேண்டும். நாங்கள் அனைவரும் எழுந்திருந்து ஒரு பாடலை பாட போகிறோம். உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்கிறது என்கிற பாடலை நாங்கள் பாடப்போகிறோம். எழுந்திருந்து பாடுவோம். ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்கிறதே எந்த நாத்துமனே கீதத்திலே பாவ பாரம் நிறைந்தவனாய் பல நாட்களாய் நான் அலைந்தேன். அந்த பார சிலுவையிலே எங்கள் பாவத்தை சுமந்தவரே ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்கிறதே எந்த நாட்டுமனே சபையே பாடியே பாடிடுவே. ஆனந்த கீதத்திலே பல ஆசையினாலே அலைந்தே மனம் சோர்ந்திடுவே. அந்த பாசக்கரங்களிலே அனைத்தே என்னை தூக்கினாரே. ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்கிறதே எந்த நாட்டுமனே பாடியே பாடிடுவே. கீதத்திலே மலை போன்றொரு சோதனையில் மகிமன் உன்னை கைவிடாதே. கல்வாரியின் நன்பினாலே கனிவோடு உன்னை அழைத்திடுவார். ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்கிறதே எந்த நாட்டுமனே பாடியே பாடிடுவே. ஆனந்த கீதத்திலே. நன்றி. இதை விட உற்சாகமாக நாங்கள் பாட வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஜெபம் செய்ய போகிறோம். நின்ற வண்ணமாக கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். இந்த கூட்டத்தை ஒப்புக் கொடுத்து சகோதரன் ஆனந்தகுமாரை நாங்கள் அழைக்கிறோம். இந்த கூட்டத்தை ஒப்புக் கொடுத்து தயவு செய்து இந்த கூட்டத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபிப்போம். அன்பான பரம பிதாவே, இந்த மாலை வேளையிலே எங்களுடைய சொந்த பாசையிலே நாங்கள் அழகான கருத்தோடு பாடல்களை படிக்கவும் அதுக்கேற்ற வாத்தியங்களை வாசிக்க சகோதரர்கள் வந்திருக்கிறதுக்காகவும் இதை வழி நடத்தும் சகோதரனுக்காகவும் விசேஷமாக நன்றி செலுத்துகிறோம். அதே போல் இந்த நாட்களிலே தேவனே இந்த காலநிலை மோசமாக இருந்தாலும் எங்கள் மத்தியிலே இவ்வளவு விசுவாசிகளையும் கூட்டிக் கொண்டு சேர்த்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே வந்து கொண்டு இருப்பவரையும் நேரத்தோடு வந்து சேர உதவி செய்தலும் இந்த நாளிலே கொடுக்கப்படும் செய்திகள் சகோதரன் பெஞ்சமின் தேவதாசன் மூலமாக தேவனே எங்களோடு நீர் பேச இருக்கிறீர். அவர் ஆயத்தப்படுத்தி பரிசுத்த ஆவியினாலே வசனத்தை எங்களுக்கு பயந்து கொடுக்கும் போது அதுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அதன் மூலம் நாங்கள் ஆசீர்வாதம் பெறவும் எங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவோம் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி நிற்கிறோம். ஆமேன். அமர்ந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. நாங்கள் இன்னும் ஒரு சில பாடல்களை பாடி நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இன்றைய தினத்திலே நாங்கள் எங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளுவோம். ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்படியாக, இந்த சுவிசேஷத்தை நாங்கள் கேட்கும்படியாக எங்களை நாங்கள் உற்சாகப்படுத்திக் கொள்வோம். பாடல் மூலியமாக
எங்களை நாங்கள் தைரியப்படுத்திக் கொள்வோம். முதலாவது பாடலை நாங்கள் பாடினோம், உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்கிறது என்று. உள்ளம் தான், நம்முடைய உள்ளம் தான் இந்த வெள்ளமாக பாய வேண்டும். எப்படி பாய வேண்டும்? ஆனந்த கீதத்திலே பாடினோம். நம்ம ஆனந்த கீதம் என்று பாடினோம். அந்த ஆனந்தம் எங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். ஆனப்படினாலே நாங்கள் இன்னும் ஒரு பாடலை பாடுகிறோம். இத்தனை தயவு என்பால் என் பரனே என்கிற பாடலை நாங்கள் பாட போகிறோம். சகோதரி திலக்கா அவர்கள் எங்களுக்கு உதவி செய்வாங்க. பாடல் நல்லா கொஞ்சம் சத்தத்தை கொஞ்சம் கூட்டி வைக்கும். பாவமோ மன்னித்து மறந்து இத்தனை தயவு என்பா. எல்லோரும் பாட வேண்டும். எல்லோரும் பரனே எத்தனை பாவமோ மன்னித்து மறந்து இத்தனை தயவு என்பா. மனமும் சிந்தரியும் மூர்க்க உருவாய் கோவிலை வசித்து துன்ப மனமும் துரோகியின் சிந்தையும் மூர்க்க உருவாய் கோவிலை வசித்து உன்னதானின் திருவை எனக்கோ அன்னையாயோ ஆதரித்தே. இத்தனை தயவு என் வாழ்வின் பரனே எத்தனை பாவமோ மன்னித்து மறந்தீர் இத்தனை தயவு என்பாரும் தயவும் என்றும் மாறா இனியவும் தயவும் என்றும் மாறா மன்னாயனையே அன்பை அணைத்தீர் மாறே ஆணையுமக்கே. மன்னாயனையே அன்பை அணைத்தீர் மாறே நீரியன் ஆணையுமக்கே. இத்தனை தயவு என்பால் பரனே எத்தனை பாவமோ மன்னித்து மறந்தீர் இத்தனை தயவு என்பார். தேவா திருத்துவமோவா வேதனையோ வேலை கசகித்தீர். தேவதேவா திருத்துவமோவா வேதனையோ வேலை கசகித்தீர். தேகம் எங்கும் தேட உமையே தேகமுருகா வாதையடைந்தேன். தேகம் எங்கும் தேட உமையே தேகமுருகா வாதையடைந்தேன். இத்தனை தயவு என் வாழ்வில் பரனே எத்தனை பாவமோ மன்னித்து
உற்சாகமாக பாடினா நல்லாயிருக்கும். நாங்கள் 2 பல்லவிகளை பாட போகிறோம். எங்கள் கரங்களை தட்டி உற்சாகமாக. நான் ஏன் தெரியுமா உங்களை எழுந்திருக்க வேணான்னு சொல்கிறேன், உட்காந்துருங்கன்னு சொல்லி. நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னுக்காகத்தான் உட்காந்துருந்து பாட சொல்கிறேன். என்னென்னா நீங்கள் ரொம்ப கலைஞ்சு போய் வந்திருப்பீங்க, வேலை செய்து வீட்டில் வேலை செஞ்சு, காலநிலை சூழ்நிலையும் அவ்வளோ நல்லா இல்லை, அதனால் களைத்து வந்திருப்பீங்க. அதனால் உட்காந்துருந்து நல்லா பாடலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் உங்களை உட்கார வச்சுருக்கேன். இல்லைன்னா எந்திரிங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ உட்கார்ந்திருந்த வண்ணமாகவே நாங்கள் ஒரு பாடலை 2 பல்லவியை பாட போகிறோம். இந்த 2 பல்லவியை நாங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக நாங்கள் பாடுவோம். ஒன்றின் பின் ஒன்றாக பாடுவோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே பரம எருசலேமே என்கிற பல்லவியை பாடப்போகிறோம். இதை நாங்கள் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். நீங்கள் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடவிட்டால் நான் உங்களை தயவு செய்து நான் உங்களை எழுந்திருக்க சொல்லுவேன். எழுந்திருக்க வேண்டாம் என்றால் உட்கார்ந்து இருக்கணும்னா தயவு செய்து எல்லாரும் சந்தோஷமாக கரங்களை தட்டி பாடுங்க. கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய பலனுண்டு. இயலும் ஆமியலும் எல்லாமே இயலும் எல்லாம் செய்ய பலன் கொடுத்தாரே. இயலும் ஆமியலும் எல்லாமே இயலும் எல்லாம் செய்ய பலன் கொடுத்தாரே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே. அழகான மணவாட்டியார் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா. நமக்கு இந்த ஆமென் அல்லேலூயா சொல்கிறதெல்லாம் ஒரு பெரிய பாவம் மாதிரி தோணும். நம்ம சொல்கிறதே கிடையாது. போதகர் ஆமென் சொன்னாலும் நம்ம சொல்ல மாட்டோங்க. ஏன்னா நம்ம அப்படி பழகிட்டோம். ஆமென்னு சொல்ல தெரியாது. ஏன் தெரியுமா? இது சில இடங்களில் இந்த ஆமென் அல்லேலூயா தப்பாக பயன்படுத்துகிறாங்க. அதனால் நம்ம சொல்கிறதே கிடையாது. ஆமென் சொன்னாலும் நம்ம சொல்ல மாட்டோம், அல்லேலூயா சொன்னாலும் சொல்ல மாட்டோம். ஆனால் அதனுடைய அர்த்தங்களை நமக்கு நல்லா தெரியும், ஆனால் நம்ம சொல்ல மாட்டோம். அதனால் நாங்கள் இந்த பல்லவியை மட்டும், பரம எருசலேம் என்கிற பல்லவியை மட்டும் இன்னும் ஒரு முறை பாட போகிறோம். இந்த பல்லவிக்கு பிறகு ஒரு விசேஷித்த பாடலுக்கு நாங்கள் செவி கொடுக்க போகிறோம். சகோதரி திலக்கா மூலியமாக நீண்ட காலத்துக்கு பிறகு சகோதரி செவ்வாய்க்கிழமை கூட்டத்தில் இருக்கிறாங்க. அதனால் அவங்க ஒரு பாடல் பாட போகிறாங்க. அதுக்கு நாங்கள் செவி கொடுக்க போகிறோம். பரம எருசலேமே எழுந்திருந்து பாடுவோம். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே. அழகான மணவாட்டியார் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. இன்னொரு முறை. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே. அழகான மணவாட்டியார் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா. சத்தமா ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. இப்பொழுது விசேஷித்த பாடலுக்கு செல்வோம். இயேசு நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார்.
அருமையான பாடலை கேட்டோம். இந்த பாடல் தென்னிந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய கர்த்தருடைய தாசன் டாக்டர் புஷ்பராஜ் என்கிற அவர் பாடலை எழுதி இயற்றி இந்த பாடலை பாடினால் கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முன்பு. இந்த பாடல் இந்தியா முழுக்க பிரசித்தமாகி அநேக சபைகளிலே இந்த பாடலை சுவிசேஷ கூட்டங்களிலே இந்த பாடலை பாடி அநேக மக்கள் இந்த பாடலின் மூலியமாக ரட்சிப்பு கொண்டாந்தாங்க. இன்றைக்கு அது திரும்ப ஒரு நமக்கு மறந்து போயிருந்துச்சு. எனக்கெல்லாம் அந்த பாட்டு மறந்தே போயிருந்துச்சு. பிரதருக்கு நல்லா தெரியும். பிரதர் பேக் டு தி பைபிள் அப்பா சின்ன வயசுலலாம் நிறையா படிப்பாங்க அந்த பாடல். திரும்பவும் சகோதரி அந்த பாடலை எங்களுக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அதனுடைய கருத்துக்களை அதனுடைய வரிகளை எங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்தினார் பரிசுத்த ஆவியானவர். நாங்கள் சகோதரிக்கு நாங்கள் இயேசுவின் நாமத்திலே நன்றி செலுத்துகிறோம். தயவு செய்து ஒரு சின்ன அறிவித்தல் இருக்கிறது, பொறுமையோடு கேளுங்க. மாதத்திலே 2 செவ்வாய்க்கிழமைகள் ஒன்று விட்டு ஒன்று இந்த சுவிசேஷ கூட்டம் நடக்கிறது. தயவு செய்து இன்றைக்கு வந்த அநேகரும் அந்த கூட்டங்களை நீங்கள் தயவு செய்து வாங்க, மறந்துடாதீங்க. இன்றைய தினத்தில் ஆண்டவர் எங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்காக ஆண்டவருடைய தாசர்களை ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். எங்களுக்கு தெரியும், வேதத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே இருந்து ஜனங்களுக்கு இடைக்கிடையே ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளையும் போதகர்கள் ஆண்டவருடைய தாசர்களை ஆண்டவர் அனுப்பி இந்த ஆண்டவருடைய ஜனங்களை வழிநடத்தி கொண்டே வந்தார். ஜனங்கள் பின்வாங்கி போகும் பொழுது அற்புதங்களை செய்யும், அடையாளங்களை செய்யும் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அதன் மூலியமாக ஜனங்கள் காக்கப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கூட அப்போஸ்தலர்கள் அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்து கர்த்தருடைய ஊழியத்தில் ஈடுபட்டார்கள். இப்படி ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதே மாதிரி நமக்கு இன்னைக்கு கனடாவிலே இருந்து தேவனுடைய தாசன் சகோதரன் பெஞ்சமின் தேவதாசன் அவர்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் தான் எங்களை கூப்பிட்டு வந்தார். அவரை இங்கே அநேக வேலைப்பாடுகள் அநேக ஊழியங்கள் அவர் ரொம்ப நிறைய ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அவருக்கு நேரம் ஒதுக்குறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அவர் நேரத்தை ஒதுக்கி நம்ம மத்தியில் ஊழியம் செய்கிறதுக்கு ஆண்டவர் அவரை கொண்டு வந்திருக்கிறாரு. ஆண்டவர் தான் கொண்டு வந்தார். நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தமிழ் சுவிசேஷ கூட்டத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சகோதரி நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். அவர் இந்த பாடலுக்கு பிறகு அவர் செய்தியை கொண்டு வருவார். இப்படி ஆண்டவர் பலரை நம்ம மத்தியில் கொண்டு வரதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்றால் ஆண்டவர் பேச விரும்புகிறார், நம்மளோடு இடைப்பட விரும்புகிறார். உதாரணமாக இந்த சங்கீதம், இந்த கிட்டார் வாசிக்கிறார் பிரதர் குமார். இவர் வந்து இங்கிலாந்தில் இருந்தார். இங்கிலாந்துலலாம் பெரிய நாடு, பெரிய பணக்கார நாடு. ஆனால் அவர் இங்கே வந்து இப்போ நம்மளுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்கே நம்மளுக்காக கிட்டார் வாசிக்கிறார். அது ஆண்டவருடைய அர்ப்பணிப்பு. இந்த மாதிரி நிறைய ஊழியக்காரர்கள் ஆண்டவர் அனுப்புகிறார். நிறைய விசுவாசிகளும் இருக்கிறாங்க ஆண்டவருடைய ஊழியத்தில் ஈடுபடுறவங்க. அதனால் நாங்கள் இதெல்லாம் பிரயோஜனத்துக்கு எடுத்துக்கொள்ளணும், நம்ம அலட்சியமாக எடுக்கக்கூடாது. பிரசங்கங்கள், சங்கீதங்கள், நிறைய விஷயங்கள், போதனைகள், மூத்த சகோதரர்களுடைய ஆலோசனைகள், இதெல்லாம் நம்ம வீண் எடுக்கக்கூடாது. அதனால் ஆண்டவர் கொடுத்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள, எவ்வளவு நாங்கள் பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாங்கள் செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக நாங்கள் எழுந்திருந்து ஒரு பாடலை பாடப்போகிறோம். விண்ணவர் இயேசுவையே சதா துதிப்போம், விடுதலை உற்று மகிழ்வோம். மன்னிக்கவும், நாங்கள் எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே என்கிற பாடலை பாடப்போகிறோம். நேரம் முடிந்து விட்டது. செய்திக்கு நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். ஒரு பாடலை நாங்கள் தவிர்த்து விட்டு செய்திக்கு நேரம் கொடுக்க வேண்டுவதற்காக நாங்கள் இன்னும் பாடல் இருக்கிறது, அதை பாடாமல் செய்திக்கு நேரத்தை கொடுக்கறதுக்காக நாங்கள் ஒரு பாடலை நாங்கள் தவிர்த்து விட்டு அந்த பாடலை நேராக போகிறோம். எனக்காய் ஜீவன் விட்டவர். என்னோடு இருக்க
தேசமழிவே நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே, இந்த நாளிலுமே நிலையிலுமே இந்த வாழ்விலே இயேசு போதுமே. நன்றி. அமர்ந்து கொள்ளுங்கள். சகோதரன் பெஞ்சமின் தேவதாசன் அவர்கள். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய பார்வையில் பிரீதியாய் இருப்பதாக என் ஆண்டவரே, என் இரட்சகரே. ஆமென். இன்று நாங்கள் எங்கள் தியானத்திற்காக பார்க்க போகும் சங்கீதம் 101. ஒரு மிக குறுகிய சங்கீதம். ஆனால் நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீர்கள். இந்த குறுகிய சங்கீதத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள். உங்களுக்கு குறிப்புகள் எழுதும் பழக்க வழக்கம் இருந்தால் அநேக காரியங்களை நீங்கள் குறித்து கொள்ள முடியும். உங்களுக்காக நாங்கள் ஒரு பவர் பாயிண்ட்டையும் தயார் செய்திருக்கிறோம். சங்கீதம் 101. இந்த சங்கீதத்தை நாங்கள் மாறி மாறி வாசிப்போம். 8 வசனங்கள். நான் முதல் வசனத்தை வாசிக்க நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உரத்த சத்தத்தோடு 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாங்கள் மாறி மாறி வாசிப்போம். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்யை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. பிறனை இரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்களையும் பெரு நெஞ்சுள்ளவர்களையும் பொறுக்க மாட்டேன். கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலை நிற்பதில்லை. வாசிக்கப்பட்ட வேத பகுதியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த சங்கீதத்துக்கு நாங்கள் ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டும் என்றால், தாவீது ராஜாவின் தீர்மானங்கள். தாவீது ராஜாவின் தீர்மானங்கள். நாங்கள் எல்லாரும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தீர்மானங்களை எடுக்கிறோம். இன்று நீங்கள் இந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து அதன்படி நீங்கள் செயல்பட்டீர்கள். அதனால் நான் உங்களை பாராட்டுகிறேன். நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு தீர்மானத்திற்கும் விளைவுகள் இருக்கு. ஆங்கிலத்தில் சொல்வோம், choices have consequences. எடுக்கும் தீர்மானத்துக்கு நல்ல விளைவுகள் வரலாம், இல்லாவிட்டால் தீய விளைவுகள் வரலாம். ஸோ அதனால்தான் நாங்கள் தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது மிக கவனமாக, ஞானத்தோடு, ஜாக்கிரதையோடு, ஜெபத்தோடு, வேதத்தின் அடிப்படையில் அந்த தீர்மானங்களை செய்ய வேண்டும். தாவீது ராஜா எடுத்த தீர்மானங்கள். நாங்களும் புதிய ஏற்பாட்டின்படி தேவ ராஜ்யத்தில் தேவனுக்கு ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் இருக்கிறோம் என்று வேதம் கூறி இருக்கின்றது. ஸோ நாங்கள் எல்லாரும் ராஜாக்கள்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் நாங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பார்வையில் ராஜாக்கள். ஸோ நாங்கள் தாவீது ராஜாவை போல் நாங்களும் செயல்பட்டு 5 முக்கிய கட்டங்களில் நாங்கள் தீர்மானங்களை எடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். 5 கட்டங்கள், ஸ்டேஜஸ் என்று சொல்வோம். இந்த 5 கட்டங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படும் கட்டங்கள். அதையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இது தனிப்பட்ட கட்டங்கள் அல்ல, இது எல்லாம் ஒன்று சேர்ந்து செயல்படும் கட்டங்கள். முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறோம், ஆனா என்று சொல்லியிருக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து எடுக்க வேண்டிய தீர்மானங்கள். அதாவது நாங்கள் பிரக்கெட்டில் போட்டிருக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொன்னால் என்ன? தேவனோடு நாங்கள் வைத்திருக்கும் உறவு சம்பந்தப்பட்ட தீர்மானங்கள். இதுதான் அஸ்திபாரம். இதில் தான் நாங்கள் மற்ற 4 காரியங்களையும் கட்டி எழுப்ப போகிறோம். இது இல்லாவிட்டால் எங்களால் செயல்பட முடியாது. தேவனோடு நாங்கள் வைத்திருக்கும் உறவில் எடுக்க வேண்டிய தீர்மானம். 1ஆம் வசனத்தின்படி தாவீது என்ன சொல்றார்? நான் என் தேவனை ஆராதனை செய்வேன். அது ஒரு மிக அருமையான ஒரு தீர்மானம். தேவனோடு நான் வைத்திருக்கும் உறவில் நான் தேவனை ஆராதனை செய்வேன். அதனால் 1ஆம் வசனத்தில் தாவீது கூறுகிறார், இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தாவீது பாட்டு பாடுவதில் தலை சிறந்தவன். பாட்டு பாடுவது மாத்திரமல்ல, இசை கருவிகளை வாசிப்பதிலும் அவனுக்கு தனி சிறப்பு இருந்தது. ஸோ அதனால் தாவீது எந்த விதமாக ஆண்டவரை ஆராதனை செய்ய போகிறார்? பாட்டின் மூலமாக. அதனால் தான் நாங்கள் இன்று கூட கிட்டத்தட்ட அரை மணி தியாலத்தை செலவழித்தோம் பாட்டுக்கள் பாடுவதற்காக, தேவனை ஆராதனை செய்வதற்காக. இசை கருவிகளை நாங்கள் வாசித்தோம், ஒருவர் எங்களை பாட்டில் வழி நடத்தினார். ஸோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோடு வைத்திருக்கும் உறவில் நாங்கள் அவரை முதலாவதாக ஆராதனை செய்ய வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அதுவும் பாருங்கள், அவர் தேவனை குறித்து கூறியிருக்கும் 2 காரியங்கள். ஆராதனை செய்யும் பொழுது தேவ குணத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து, தேவ செயல்களை நினைவு கூர்ந்து நாங்கள் அவரை ஆராதனை செய்ய வேண்டும். ஒரு வெற்றிடத்தில் நாங்கள் தேவனை ஆராதனை செய்ய முடியாது. ஸோ தேவனுடைய குணம், தேவனுடைய செயல்கள் என்ன என்பதை நாங்கள் கண்டறிந்து அதன் அடிப்படையில் நாங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். இந்த 1ஆம் வசனத்தில் தாவீது 2 குணங்களை சுட்டி காட்டுகிறார். தேவனுடைய குணங்களில், எவ்வளவோ குணங்களில் 2 குணங்களை அவர் மேன்மைப்படுத்துகிறார். பாருங்கள், எவ்வளவு பொருத்தமான 2 குணங்கள். தாவீது ஒரு ராஜா, அவனுடைய ராஜ்யம் தேவ மகிமைக்காக கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த 2 குணாதிசயங்கள் அத்தியாவசியம். இந்த குணாதிசயங்கள் என்ன? இரக்கம், நியாயம். இரக்கம், நியாயம். நாங்கள் எப்பொழுதும் ஒரு அரசனிடம் நியாயத்தை எதிர்பார்க்கிறோம். நியாயம். நியாயம் என்று சொன்னால் சத்தியம். நியாயம் என்று சொன்னால் சட்டம். சத்தியம், சட்டத்தின் அடிப்படையில் தான் ஒரு நாடு நிலைநாட்டப்பட முடியும். எனக்கு ஞாபகம் இருக்கு, உங்களில் அநேகருக்கு இது ஞாபகமாக இருக்காது. ஜெயவர்தன ஜனாதிபதியாக வருவதற்கு அவர் ஒரே ஒரு வாக்கியத்தை வைத்துத்தான் அந்த எலெக்ஷனில், தேர்தலில் ஒரு மிக பெரிய வெற்றியை பெற்றார். அந்த வாக்கியம் என்ன?
சிங்களத்தில் தர்மிஷ்ட சமுதாயம், நீதியுள்ள சமுதாயம், அவ்வளவுதான். நீங்கள் என்னை தெரிந்தெடுத்தால் உங்களுக்கு நான் ஒரு வாக்குறுதி கொடுக்க போகிறேன். ஒரு நீதியுள்ள சமுதாயத்தை நான் உருவாக்குவேன். அந்த 2 வார்த்தைகளினால் அவர் ஒரு மிக பெரிய வெற்றியை பெற்றார். அதே போல்தான் இங்கே தாவீது கூறுகிறார், என்னுடைய ராஜ்யம் ஒரு வெற்றிகரமான, ஒரு தலை சிறந்த ஒரு ராஜ்யமாக காணப்பட வேண்டும். அதற்கு நீதி காணப்பட வேண்டும், நியாயம் காணப்பட வேண்டும், ஆனால் அதே சமயம் இரக்கம் காணப்பட வேண்டும். எவ்வளவு அழகாக இந்த 2ஐயும் தாவீது ஒற்றுமைப்படுத்துகிறார். ஒரு பக்கத்தில் நீதி, நியாயம். ஒருவருடைய முகத்தை பார்க்காமல், பணக்காரராய் இருக்கலாம், செல்வந்தராய் இருக்கலாம், செல்வாக்குள்ளவராய் இருக்கலாம், அவருடைய முகத்தை நாங்கள் பார்க்க மாட்டோம், அவருடைய செல்வாக்கை நாங்கள் பார்க்க மாட்டோம், அவருடைய செல்வங்களை நாங்கள் பார்க்க மாட்டோம். நாங்கள் நீதி நியாயத்தை நிலைநாட்டுவோம். ஆனால் அதே சமயம் இரக்கம் காண்பிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் எந்த ராஜ்யத்திலும் இருக்கும் மக்கள் தவறு செய்வார்கள், பாவம் செய்வார்கள். பாவம் செய்தால் ஒரு தண்டனை வரும். அது அரசாங்கத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு கட்டளை. பாவம் செய்பவர்கள், ஊழலில் ஈடுபடுபவர்கள் தண்டிக்கப்பட்டு சிறையில் தள்ளப்பட வேண்டும். அதை நாங்கள் இப்பொழுது இலங்கை நாட்டில் கூட ஒரு சின்ன அளவில் காண்கிறோம். ஆனால் இரக்கத்தை மறந்துவிடக்கூடாது. ஸோ தவறு செய்பவர்கள் மனம் திரும்பி மன்னிப்பை கேட்டால் அவர்களுக்கு இரக்கம் கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் எங்கள் ஆண்டவர். அவர் பரிசுத்தர், அவர் நீதியின் தேவன், அவர் சத்திய தேவன், அவர் நியாயத்தை விரும்பும் தேவன். அதனால் நாங்கள் தவறு செய்தால் எங்களுக்கு தண்டனை கொடுக்க அவருக்கு அதிகாரம் இருக்கு, அவருக்கு உறுதி இருக்கு, நாங்கள் தவறு செய்தால். ஆனால் அதே சமயம் எங்கள் தேவன் இரக்கம் உள்ளவர். நாங்கள் தவறு செய்திருக்கிறோம் என்பதை ஏற்றுக்கொண்டு உணர்ந்து மனம் திரும்பினால் ஆண்டவர் எங்களுக்கு இரக்கத்தை காண்பிப்பார். ஸோ இந்த 2 காரியங்களும் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஒரு பக்கத்தில் சத்தியம், மற்ற பக்கத்தில் இரக்கம். சத்தியம் இரக்கம், சத்தியம் இரக்கம், சத்தியம் இரக்கம். சத்தியத்தின்படி நாங்கள் இயங்க வேண்டும். ஆனால் அதே சமயம் நாங்கள் இரக்கத்தை மறக்க கூடாது. ஸோ தேவனோடு வைத்திருக்கும் உறவு ஆவிக்குரிய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட தீர்மானம். அவர் ஒரே ஒரு காரியத்தை தான் குறிப்பிடுகிறார், நாங்கள் எவ்வளவோ காரியங்களை கூட்ட முடியும். இப்போ நாங்கள் 2ஆம் கட்டத்துக்கு போக போகிறோம். இது சமூக வாழ்க்கை. 2வது சமூக வாழ்க்கை. இது மனித உறவுகள். ஸோ தேவனோடு வைத்திருக்கும் உறவு இந்த செங்குத்தான உறவு. மனிதர்களோடு வைத்திருக்கும் உறவு கிடைமட்டமான உறவுகள். எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அநேக மனித உறவுகள் இருக்குது. குடும்பத்தில் ஒரு மனித உறவு இருக்கு, வேலை செய்யும் இடத்தில் உறவுகள் இருக்கு, பள்ளிக்கூடத்தில் உறவுகள் இருக்கு, நாங்கள் வாழும் சமுதாயத்தில் உறவுகள் இருக்கு, உற்றார் உறவினர் நண்பர்கள், இதெல்லாம் உறவுகள், எல்லாம் பெரிய பெரிய உறவுகள். ஸோ தாவீது மிகவும் அழகாக இந்த மனித உறவுகளை 2ஆக எங்களுக்கு பிரித்து காண்பிக்கின்றார். ஸோ நாங்கள் முதலாவதாக பார்க்க போகும் பிரிவினை நச்சுத்தன்மை உள்ள மனிதர்கள், அதாவது நச்சு மனிதர்கள், விஷ மனிதர்கள். ஆங்கிலத்தில் ஒரு அழகான வார்த்தை இருக்கு, ஆங்கிலத்தில் டாக்ஸிக் பீப்பிள். டாக்ஸிக் என்று சொன்னால் நஞ்சு. நீங்கள் ஒரு நஞ்சு போத்தலை வாங்கினால் அதில் அந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு, இது டாக்ஸிக், திஸ் இஸ் டாக்ஸிக், இது உங்களை எரிக்கும், இது உங்களை கொல்லலாம் என்று சிவப்பு நிறத்தில் ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கும். அநேகர் தற்கொலை செய்யும் பொழுது ஒரு நஞ்சு போத்தலை வாங்கித்தான்
அதை குடித்து தற்கொலை செய்வார்கள். அந்த எச்சரிக்கையை புறக்கணித்து அதை குடித்து தங்கள் உயிரை முடித்து விடுவார்கள். ஸோ நான் இதை இவ்விதமாக சொல்ல விருப்பப்படுகிறேன். விஷப்பாம்புகள், இலங்கை போன்ற நாடுகளில் விஷப்பாம்புகள் இருக்கா இல்லையா? பாம்புகள் கண்டிருக்கிறீங்களா, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பாம்புகள் எல்லாரும் மர்மமாக என்னைய பார்க்குறீங்க. ஞானப்பிரகாசம் பிள்ளையாந்தலில் இருக்குதானே? நான் எங்கே போனாலும் கேட்குற முதல் கேள்வி அதுதான், இந்த பிரதேசத்தில் பாம்புகள் இருக்கா? அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க பாம்புகளும் இருக்கு, குள்ள நரிகளும் இருக்கு, தவளைகள் இருக்கு, எலிகள் இருக்கு. நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வாழ்றீங்க என்று நான் கேட்குற அடுத்த கேள்வி. ஸோ 7 விதமான விஷ பாம்புகள் மனித உறவுகளில். இவற்றை தாவீது எங்களுக்கு ஒரு பட்டியலாக கொடுக்கிறார். இப்படிப்பட்ட விஷ உறவுகளிலிருந்து நாங்கள் எங்களை பிரித்தெடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட விஷ உறவுகள் எங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அவற்றை நாங்கள் துண்டிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது எங்களை கெடுக்கும். அது எங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய தாக்கங்களை கொண்டு வரும். விஷ உறவுகள், விஷப்பாம்புகள். முதலாம் விஷப்பாம்பு 3ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. வலி விலகுகிறவர்கள். அது முதலாம் விஷ பாம்பு. அதாவது ஆண்டவர் நியமித்த பாதையில் நடக்காமல், அந்த நேர்பாதையில் நடக்காமல் திசை திருப்பப்பட்டு செல்லக்கூடாத பாதைகளில் செல்வது. வழி விலகி வாழும் மக்கள் தேவ வழியில் நடக்காமல் தாங்களே தங்களுக்கென்று தெரிந்தெடுத்த முட்டாள்தனமான பாதைகளில் நடக்கும் மக்கள். நீதிமொழிகள் புத்தகத்தில் 3 முறை சொலமன் ராஜா எச்சரிக்கை கொடுக்கிறார். மனிதன் தனக்கென்று ஒரு பாதையை தெரிந்தெடுக்கிறான். அது வெளி தோற்றத்திற்கு அழகாக தென்படுகிறது. ஆனால் அந்த பாதையில் பிரயாணம் எடுக்கும் பொழுது அது மரணத்தில் முடிவடையும் என்று 3 முறை நீதிமொழிகள் புத்தகத்தில் எங்களுக்கு சொலமன் ராஜா எச்சரிக்கை கொடுக்கிறார். ஸோ முதலாம் விஷப்பாம்பு நீதியின் பாதைகளில் இருந்து வழி விலகி ஒரு தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கும் மனிதர்களோடு நாங்கள் உறவு வைக்க மாட்டோம். அதை நாங்கள் துண்டிப்போம், அதை நாங்கள் அகற்றி விடுவோம். ஆனால் ஒரு காரியத்தை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நாங்கள் எல்லாரும் வழி தவறி போன ஆடுகள். எங்கள் மேய்ப்பன், பரம மேய்ப்பன் எங்களை தேடி வந்து எங்களை கண்டுபிடித்து எங்களை ரட்சித்து தம்முடைய தோளின் மேல் எங்களை போட்டு திரும்பவும் அந்த நீதியின் பாதைக்குள் எங்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அதை நாங்கள் மறக்க கூடாது. 2ஆம் விஷப்பாம்பு, இது 4ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. மாறுபாடான இருதயம் உள்ளவர்கள். இதை இன்னும் ஒரு விதத்தில் சொல்ல போனால் திருக்குண்ட உள்ளங்கள். twisted, the heart is twisted, the heart is perverse. அதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசியும் சொன்னார். எரேமியா 17:9 எங்களுடைய இருதயம் எங்களை வஞ்சிக்கும் இருதயம். எங்கள் இருதயத்தை நாங்கள் நம்ப முடியாது. அது பாவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறபடியால், பிசாசின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறபடியால் அது திருக்குண்டது, அது எங்களை வஞ்சிக்கின்றது. அதனால் நாங்கள் பிழையான தீர்மானங்களை செய்கிறோம். ஸோ தாவீது சொல்றார், இது ஒரு விஷப்பாம்பு. இந்த மாறுபாடான இருதயம் உள்ளவர்கள், அழகாக அவர்கள் பேசலாம், ஆனால் உள்ளத்திற்குள் இருப்பது விஷம்.
ஸோ அப்படிப்பட்டவர்களை நாங்கள் அடையாளம் கண்டு கொண்டு அவர்களோடு நாங்கள் சம்பந்தம் வைக்க முடியாது. அது 2ஆம் விஷப்பாம்பு. 3வது விஷப்பாம்பு, இதுவும் 4ஆம் வசனத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பொல்லாதவர்கள். பொல்லாதவர்கள் பொல்லாதவர்கள் என்று சொன்னால் தீய காரியங்களில் ஈடுபடுபவர்கள். பொல்லாதவர்கள் என்று சொன்னால் திருடர்கள். பொல்லாதவர்கள் என்று சொன்னால் கொலைக்காரர்கள். பொல்லாதவர்கள் என்று சொன்னால் மதுபானம் போன்ற காரியங்களில் ஈடுபட்டு அதன் அடிமைத்தனத்தின் கீழ் இயங்கி தங்களுடைய வாழ்க்கையையும் குடும்ப வாழ்க்கையையும் அழிப்பவர்கள் பொல்லாதவர்கள். அப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டு கொண்டு நான் அவர்களோடு சம்பந்தம் வைக்க மாட்டேன் என்று தாவீது கூறுகிறார். பொல்லாதவர்கள். வெளி தோற்றத்திற்கு அவர்கள் அழகாக தென்படலாம், ஆனால் அவர்களுடைய கிரியைகளை சோதித்து பார்த்தால், இரகசிய கிரியைகளை சோதித்து பார்த்தால் அவர்கள் பொல்லாதவர்கள், தீயவர்கள். இன்னும் ஒரு வார்த்தை, தீயவர்கள். அவர்களோடு அவர்கள் விஷப்பாம்புகள். எங்களுக்கு சம்பந்தம் அவசியம் இல்லை அவர்களோடு. சமூக வாழ்க்கையில் விஷப்பாம்புகளை நாங்கள் அடையாளம் கண்டு கொண்டு வருகிறோம். சங்கீதம் 101 4வதாக 5ஆம் வசனத்தின்படி அவதூறு பண்ணுகிறவர்கள். அவதூறு பண்ணுகிறவர்கள். இது நாக்கினால் செய்யப்படும் ஒரு மிகப்பெரிய பாவம். நாக்கினால் செய்யப்படும் பாவம். நாங்கள் எங்கள் கைகளால் பாவம் செய்யலாம், எங்கள் கால்களினால் பாவம் செய்யலாம், செல்லக்கூடாத இடங்களுக்கு சென்று. ஆனால் நாங்கள் எல்லாரும் விழும் ஒரு மிகப்பெரிய பயங்கர குழி இந்த நாக்கு. இப்போ எங்கள் எல்லாருக்கும் ஒரு நாக்கு இருக்குது. ஸோ என்னுடைய பேத்திக்கு 2 வயது. ஸோ என்னுடைய பேத்தியின் பெற்றோர்கள் என் பேத்திக்கு உடல் அவயவங்களை அடையாளம் கண்டு கொண்டு அதை அவர்கள் சுட்டி காட்ட கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். மிகவும் அழகானது. மர்சி, where is your forehead என்று சொன்னால் அவள் இப்படி forehead தொடுவா. மர்சி, உன்னுடைய காதுகள் எங்கன்னு சொல்லும்போது 2 கையோடும் காதுகள் எழுப்பா. மர்சி, உன்னுடைய நாக்கு எங்க என்று சொல்லும் பொழுது 2 நாக்கு வெளியே போடுவா. அருமையான காட்சி, அருமையான காட்சி. ஸோ பெற்றோர் முடித்த பிறகு நானும் செய்வேன். மர்சி, where is your tongue? உண்ட நாக்கு எங்க திரும்ப என்று வெளியே போடுவா. சிலர் என்னைய மர்மமாக பார்க்குறீங்க, நாக்கு இருக்கு, கொஞ்சம் வெளியே போட்டு காட்டுங்க பார்ப்போம். நீங்கள் டாக்டரிடம் போனால் ஆதி காலத்தில் டாக்டர் முதலாவதாக என்ன செய்ய சொல்வார்? நாக்க வெளியே போடு. எனக்கு இருக்கிறது தலைவலி, இவர் என்ன நாக்க வெளியே போடு என்று சொல்கிறார். அப்புறம் ஒரு லைட்டை போட்டு நாக்க பார்க்குறார். எனக்கு பயம் வந்து அவர் கத்தி எடுத்து நாக்க வெட்டி போடுவாராண்டு. அது பழைய காலத்தில் வைத்தியர்கள். இப்போ பொதுவாக அதை செய்ய மாட்டாங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாக்கை வைத்து வியாதியை அடையாளம் கண்டுபிடிப்பது அது ஒரு தனி சிறப்பு, தனி சிறப்பு. ஸோ அவதூறு பண்ணுகிறவர்கள் என்று சொன்னால் நாக்கை வைத்து மற்றவர்களை வெட்டு 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 என்று வெட்டுவது. நாங்கள் எல்லாரும் அந்த பாவத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். ஒருவருடைய பெயரை சொன்னால் நாங்கள் முதலாவதாக சொல்வது என்ன? அவருடைய ஒரு தீய குணம். அவரா, ஐயோ அவர் என்று நாங்கள் ஒரு பாவத்தை குறிப்பிடுவோம். அவருடைய நல்ல காரியங்களை சொல்ல கொஞ்சம் அஞ்சுவோம். அது எங்களுடைய மனித குணம். அவதூறு பண்ணுகிறவர்கள் என்று சொன்னால் ஒருவருடைய நற்பெயரை கெடுப்பது, அதுதான் அவதூறு. ஒருவருடைய நல்ல பெயரை கெடுப்பது அவதூறு. ஒருவரிடம் 80% நற்குணங்கள் இருக்கலாம், ஆனால் நாங்கள் அந்த 20% பலவீனங்களை நாங்கள் பெரிதாக்கி அதை வைத்து நாங்கள் அவரை வெட்டி அவருடைய நற்பெயரை நாங்கள் கெடுப்பது. ஸோ தாவீது சொல்றார்,
அது ஒரு பெரிய விஷப்பாம்பு. அவதூறு பண்ணுகிறவர்கள். எங்கள் நாக்கை வைத்து மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிப்பது, அவர்களை வெட்டுவது, அது அப்படிப்பட்டவர்களோடு நான் சம்பந்தம் வைக்க மாட்டேன் என்று தாவீது கூறுகிறார். 4ஆம் விஷப்பாம்பு. 5வது விஷப்பாம்பு அதே 5ஆம் வசனத்தில் பெருமையுள்ளவர்கள். பெருமையுள்ளவர்கள் பாருங்கள், எவ்வளவு அழகாக எல்லாரும் விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த பட்டியலை தாவீது உருவாக்கி இருக்கிறார். பெருமையுள்ளவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு தேவன் இருக்கு. பெருமையுள்ளவர்களுக்கு ஒரு தேவன் இருக்கு. அந்த தேவனுடைய பெயர் சுயம். சுயம். நான் என் ராஜ்யத்தின் அரசன். அதுதான் பெருமையுள்ளவர்கள். நான் என்னுடைய வாழ்க்கை ராஜ்யத்தின் அரசன், தலைவன். நான் என்னுடைய விருப்பத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை முன்னெடுப்பேன். ஒரு ஜீவனுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன் இல்லை, அவர் இல்லை. அவர் இருந்தாலும் அவர் என்னுடைய வாழ்க்கையில் குறுக்கிட முடியாது. அவர் என்னுடைய வாழ்க்கையில் குறுக்கிட முடியாது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஏதேன் தோட்டத்தில் பிசாசு ஆதாம் ஏவாளுக்கு கொண்டு வந்த மிகப்பெரிய சோதனை அதுதான். நீங்களே தெய்வங்களாக இருக்க முடியும். இந்த உலகத்தை படைத்த தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிய அவசியம் இல்லை. நீங்களே உங்களுக்கு தெய்வங்களாக செயல்பட முடியும். அந்த சோதனைக்கு ஆதாமும் ஏவாளும் செவி கொடுத்து தாங்களே தங்களை தெய்வங்களாக ஏற்றுக்கொண்டு முழு உலகத்தையும் பாவத்திற்குள் கொண்டு சென்றார்கள். ஸோ இன்று நீங்கள் உங்களை சுற்றி பார்த்தால் அநேகர் அந்த விதத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சுயம் தேவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல. அவரை ஒரு பக்கத்துக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையை தங்களுடைய சொந்த இஷ்டப்படி நடத்தி செல்கிறார்கள். ஸோ தாவீது சொல்றார், இந்த பெருமையுள்ளவர்கள் விஷப்பாம்புகள். பெருமையுள்ளவர்கள் என்ன எப்படி அடையாளம் கண்டு கொள்ள முடியும்? அவர்கள் சொல்வார்கள், எனக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் பேசுவதற்கு முன்னாலே அவங்க சொல்லுவாங்க, ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியும், சொல்ல அவசியம் இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும். பெருமையுள்ளவர்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அநேக குடும்ப கணவன் மனைவி உறவுகளில் இதை காண்கிறோம். கணவனும் மனைவியும் தங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவரை என்ன செய்வார்கள்? நீங்க சொல்லுங்க. என்னது? ஒருவரை குற்றம் கண்டுபிடிப்பது. அதைத்தான் ஆதாம் செய்தான். ஆதாமுடைய வியாதி எங்களுக்கும் இருக்கு. அத்தான் இந்த திருமணத்துக்குள்ள போகும்னாலும் ஐயோ 365 நாள் உபவாசம் எடுத்த பிறகு திருமணத்துக்குள்ள போங்க. அப்ப நாங்க செத்து போவோம் தானே. அது ஒரு விதத்துல நல்லது. சிலர் சிரிக்கிறீங்க, சிலருக்கு நான் என்னதான் சொல்றேன் என்று விளங்க இல்லை. ஏனென்றால் ஆதாம் என்ன செய்தார்? ஆதாமுடைய வியாதி என்ன? தேவன் அவனை பொறுப்பு கூறல் கேள்வி கேட்கும் பொழுது, ஆண்டவரே என்ன குற்றப்படுத்த வேண்டாம், நீர் கொடுத்த அந்த ஸ்திரீ அவதான் பாருங்க, அவதான் தலையெல்லாம் குனிஞ்சு வச்சிருக்கிறா, அவதான். அதுதான் எங்களோட குடும்பங்களில் நடைபெறுகிற மிகப்பெரிய போராட்டங்கள். இப்போ உங்களுடைய முகங்களை பார்த்தால் எல்லாம் பரிசுத்தவான்கள் மாதிரி தென்படுறீங்க. இந்த ஒரு மணித்தியாலத்துக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் வீட்டுக்கு போக முன்னாலே ஒரு சண்டை ஏற்படும். நாங்கள் அங்கே மேற்கு நாடுகளில் சொல்வோம், ஆலயத்துக்கு வரும்பொழுது அந்த வாகனங்களை பார்க் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு சண்டை நடக்குது. பிறகு ஆராதனை முடிஞ்ச பிறகு திரும்ப வாகனத்துக்குள்ளே ஏறி வீட்டுக்கு போகும்போது 2ஆம் மகா யுத்தம் நடைபெறுகிறது. 2 மகா யுத்தங்கள் நடக்குது. ஒன்று ஆராதனைக்கு முன், ஆராதனைக்கு பின். மகா யுத்தங்கள், உலக மகா யுத்தங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சரித்திரத்தில் 2 நடந்திருக்கு. அது ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கு. விசேஷமா ஞாயிற்றுக்கிழமையில் பிசாசு மிகவும்
மிகவும் சுறுசுறுப்போடு இயங்கும் தினம் ஞாயிற்றுக்கிழமை. அதை மறக்க வேண்டாம். திங்கக்கிழமை உங்களை தூங்க வைப்பான், ஞாயிற்றுக்கிழமை எழும்பி ஒரு விஷப்பாம்பு போல் உங்களையும் என்னையும் தாக்குவான். விளங்குதா? அதனால்தான் ஞாயிற்றுக்கிழமையை குறித்து நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். பெருமையுள்ளவர்கள் தங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பெருமையுள்ளவர்கள் மற்றவர்களை குற்றப்படுத்துவார்கள். பெருமையுள்ளவர்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற விதத்தில் செயல்படுவார்கள். பெருமையுள்ளவர்கள் தங்களையே தங்கள் சொந்த தேவனாக தங்கள் சிங்காசனங்களில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். தாவீது சொல்றார், அப்படிப்பட்டவர்களோடு எனக்கு சம்பந்தம் இல்லை, அவங்க எல்லாம் ஒரு பெரிய விஷப்பாம்பு. அது 5ஆம் விஷப்பாம்பு. 6வது 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது கபடு செய்கிறவர்கள். கபடு செய்கிறவர்கள், கபடு செய்கிறவர்கள் என்று சொன்னால் தந்திரமாக இயங்குகிறவர்கள், தந்திரமாக ரகசியமாக இயங்குகிறவர்கள். பாருங்கள், பிசாசும் அந்த காலத்தில் இயங்கும் ஒரு நபர், ஒரு ஆவி. பிசாசு தந்திரமாக இயங்குகிறான், ரகசியமாக இயங்குகிறான். வஞ்சகம், ஏமாற்றுதல், அதுதான் கபடு. கபடு என்று சொன்னால் வஞ்சகத்தில் ஈடுபடுபவர்கள், மற்றவர்களை ஏமாற்றுபவர்கள், மற்றவர்களை ஏமாற்றுபவர்கள். ஸோ தாவீது சொல்றார், இந்த கபடு செய்கிறவர்கள் ஒரு விஷப்பாம்பு, அவர்களோடு எனக்கு சம்பந்தம் அவசியம் இல்லை. 7வது, இப்போ நீங்கள் சொல்லலாம், ஐயோ இந்த ஆர்வம் எனக்கு இல்லை, இந்த மனைவியை கேட்டு பாருங்க, எனக்கு இல்லை. பிள்ளைகளை கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க அப்பாவிடம் 3 இருக்குது. இந்த 6 விஷப்பாம்புகளில் 3 இருக்கு. ஏன்னா பிள்ளைகள் உண்மையாக சொல்லுவாங்க தானே. அப்படியே தாய் இரக்கமுள்ளவர் என்றபடியாக உங்களை கவர் பண்ணுவாங்க. பிள்ளைகள் அப்படி செய்ய மாட்டாங்க. நாய்கிட்ட கேட்டால் ஐயோ பூ ஊ ஊ ஊ ஊ ஊ 6ஐயும் எடுத்து சொல்லும். இருக்கு இருக்கு. அதான் நாய் வளர்க்கக்கூடாது. நாய் வளர்த்தா அது அது பூ ஊ ஊ என்று சொல்லி அப்படியே எல்லாத்தையும் எடுத்து சொல்லும். இப்போ இந்த 7ஆம் விஷப்பாம்பு சொல்றதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். நாங்கள் எல்லாரும் இந்த 7ஆம் கூட்டத்தில் இருக்கிறோம். இப்போ ஒருவரை பார்க்க வேண்டாம், நீங்கள் உங்களையே பார்க்க வேண்டும். மனைவியை பார்க்க வேண்டாம், நீங்கள் உங்களையே பாருங்கள். 7ஆம் வசனத்தில் 7ஆம் விஷப்பாம்பு பொய் சொல்லுபவர்கள். ஐயோ சகோதரனே, நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? நாங்க எல்லாம் பொய்யே சொல்றது இல்லையே. அப்படியா? நீங்க பொய் சொல்றது இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை தான் மிக பெரிய பொய் சொல்லப்படுது. எப்படி? யாரோ வந்து உங்களிடம் கேட்குறாங்க, எப்படி இருக்கிறீங்க? நான் சூப்பரா இருக்கிறேன். எவ்வளவு பெரிய பொய்! 1 மணி நேரத்துக்கு முன்னால தான் மனைவியோடு சண்டை போட்டீங்க, இப்ப சூப்பரா இருக்கிறேன். சரீரத்தில் ஒரு வியாதி இல்லை, நல்லா தானே இருக்கிறேன் பாருங்கள் என்று கொஞ்சம் ஓடியும் காட்டுவார்கள். அதனால்தான் ஞாயிற்றுக்கிழமையில யாராவது என்னிடம் கேட்டால் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு பதில் கொடுப்பதற்கு நான் தயங்குவேன். ஏனென்றால் ஒரு நேர்மையான பதிலை கொடுக்க வேண்டும் என்றால் கஷ்டம். இப்போ எனக்கு தெரியும், சிலர் வந்து கேட்குறாங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அப்போ நாங்கள் சொல்கிறோம், ஐயோ எனக்கு தலைவலி இருக்குது, வயிற்று வலி இருக்குது, ஐயோ எனக்கு பண நெருக்கடி, ஐயோ. அப்போ அந்த கேள்வியை கேட்டவர் அதுக்கெல்லாம் செவி கொடுக்க இல்லை. அவர் என்ன பதில் சொல்ல போகிறார்? அப்படியா, நல்லது தானே, பிரேஸ் தி லார்ட் என்று சொல்லி போகிறார். அவர் செவி கொடுக்க இல்லை, சும்மா கேள்வியை கேட்டார். ஆனால் பதிலை சரியாக அவர் செவி கொடுக்க இல்லை, செவி கொடுக்கவே இல்லை. ஸோ தாவீது சொல்றார், பொய் சொல்லுபவர்கள் இந்த 7ஆம் விஷ பாம்பு. அதில் ஆச்சரியத்துக்கு இடமே இல்லை. ஏன்? பிசாசு எல்லா பொய்க்கும் தந்தை. ஸோ பிசாசின் செல்வாக்கு எங்கள் வாழ்க்கையின் மேல் இருக்கிறபடியால் நாங்களும் சில சமயங்களில் எங்களை அறியாமலே பொய் சொல்லுகிறோம்.
ஸோ அதனால் தான் நீங்கள் புதிய ஏற்பாட்டை கவனமாக வாசித்தால், பவுலுடைய கடிதங்களை வாசித்து பார்த்தால், பவுல் திரும்ப திரும்ப சொல்றார், ஒருவர் ஒருவருக்கு பொய் சொல்ல வேண்டாம். இந்த கிறிஸ்தவ ஐக்கியம் ஒரு பொல்லாத காரியம், ஒரு முக்கிய காரியம், ஆனால் பொல்லாத காரியம். ஏனென்றால் அங்கத்தான் நாங்கள் அநேக முறை பொய் சொல்கிறோம், அங்கத்தான் அநேக முறை நாங்கள் பொய் சொல்கிறோம். ஸோ பவுல் அதை கண்டறிந்து சொல்றார், ஒருவர் ஒருவருக்கு நீங்கள் பொய் சொல்ல வேண்டாம். ஸோ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, எவ்வளவோ வருஷங்களுக்கு முன் நான் ஒரு வைத்தியனை சந்திக்க போயிருந்தேன். அவர் ஒரு சின்ன சத்திர சிகிச்சையை எனக்காக செய்ய நேரிட்டது. அதை அந்த அரசாங்க அந்த இன்சூரன்ஸ் அதை கவர் பண்ண இல்லை. அதாவது நான் என்னுடைய சாக்கிலேருந்து அந்த காசை கட்ட வேணும். ஆனால் இந்த வைத்தியர் எனக்கு சொன்னார், நான் ஒரு பில் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், தற்செயலா அரசாங்கத்திலிருந்து யாராவது உங்களுக்கு ஒரு கால் கொடுத்தா நீங்கள் ஒரு வெள்ளை பொய்யை சொல்ல வேண்டும். இது ஒரு வைத்தியன் எனக்கு சொல்றார், நீங்கள் ஒரு வெள்ளை பொய்யை சொல்ல வேண்டும். என்ன வெள்ளை பொய்? இது நிச்சயமாக செய்யப்பட வேண்டிய ஒரு சத்திர சிகிச்சை, அதனால் அரசாங்கம் தான் அதற்கான காசை கட்ட வேண்டும். இப்போ என்னால் உண்மையாக சொல்ல போனால் ஐ வாஸ் ஸ்பீச்லெஸ், டோட்லி ஸ்பீச்லெஸ். நான் மிகவும் ஒரு அதிர்ச்சியில் இருந்தேன் அவர் இப்படி சொல்லும் பொழுது. ஸோ நான் ஒரு பதில் அவருக்கு சொல்ல இல்லை. ஆனால் ஆண்டவருடைய மாபெரும் கிருபை, அரசாங்கத்திலிருந்து யாரும் எனக்கு கால் கொடுக்க இல்லை. ஸோ நானும் பொய் சொல்ல எனக்கு ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். ஸோ அந்த சின்ன சின்ன விஷயங்களில் நாங்கள் சோதிக்கப்படுகிறோம், சின்ன சின்ன விஷயங்களில் நாங்கள் சோதிக்கப்படுகிறோம். எவ்வளவு ஜாக்கிரதையாக நாங்கள் இருக்க வேண்டும். 7 விஷப்பாம்புகள், இது எங்களுடைய சமூக வாழ்க்கையில் மனித உறவுகளில் காணப்படும் 7 விசேஷித்த விஷப்பாம்புகள். ஆனால் தாவீது சொல்றார், விஷப்பாம்புகள் ஒரு பக்கத்தில் தள்ளிவிட்டு எங்களை ஊக்குவிக்கும், உற்சாகப்படுத்தும் மனித உறவுகளை நாங்கள் பேணி வளர்க்க வேண்டும். ஸோ ஹீஸ் டாக்கிங் போத் ஆஃப் த நெகட்டிவ் அண்ட் த பாசிட்டிவ். மறையாக சொல்றார், இந்த 7 வேணாம், அப்புறப்படுத்துங்கள். ஆனால் ஒரு மிக முக்கியமான மனித உறவு பேணி வளர்க்கப்பட வேண்டும். எங்களை ஊக்குவிக்கும், எங்களை உற்சாகப்படுத்தும் மனித உறவுகள். அது 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. உண்மையானவர்கள், உத்தமமானவர்கள், அவர்கள் என் வீட்டில் தங்குவார்கள். கவனமாக கேளுங்கள், ரெண்டு வார்த்தைகள் பாவிக்கப்பட்டிருக்கு. உத்தமமானவர்கள், உண்மையுள்ளவர்கள். நான் அதற்கு இன்னும் 2 வார்த்தைகளை கூட்டி இருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் எழுதி கொண்டா மிக நல்லது. ஏனென்றால் இதுதான் எங்கள் குணமாக காணப்பட வேண்டும். மாத்திரமல்ல, நாங்கள் மனித உறவுகளை தேடி கண்டுபிடித்து பேணி வளர்க்கும் பொழுது இதைத்தான் நாங்கள் அவதானிக்க வேண்டும். உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள், உத்தமமானவர்கள், குற்றமற்றவர்கள். இப்படிப்பட்ட ஒரு மனித கூட்டத்தை நாங்கள் கண்டுபிடித்தால் அவர்களை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. ஏன்? அவர்கள் எங்களை ஊக்குவிப்பார்கள், எங்களை உற்சாகப்படுத்துவார்கள், அவர்கள் எங்களுக்கு சவால் கொடுப்பார்கள். நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்பொழுது எவ்வளவு விஷப்பாம்புகள் இருக்கு? என்னை ஊக்குவிக்கும், உற்சாகப்படுத்தும், சவால் கொடுக்கும் மனித உறவுகள் எவ்வளவு இருக்கு? அதை நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். எனக்கு சவால் கொடுப்பது சரியான விருப்பம். நான் எனக்கே சவால் கொடுப்பேன். நான் எங்களுடைய அந்த புத்தக சாலையில் ஒரு பழைய புத்தகத்தை பார்த்தேன். அதை எழுதியவருடைய பெயர் எவ்வளவோ வருஷங்களுக்கு முன் ஒரு பிரபல பெயர். அந்த புத்தகத்தை பார்த்ததும் நான் எனக்குள் சொல்லிக்கொண்டேன், அந்த புத்தகத்தை நான் வெளியே எடுத்து தூசியெல்லாம் தட்டி போட்டு கரையானை எல்லாம் அப்புறப்படுத்தி அதை நாம் வாசிக்க வேண்டும். இந்த வாரத்தில்
எவ்வளவாக நான் அதை வாசிக்க முடியுமோ அதை நான் வாசிக்க முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் எனக்கு ஒரு சவாலை கொடுத்து கொண்டேன். சவாலை கொடுத்துக்கொண்டு இங்கே இருக்கும் ஒரு சகோதரியின் மூலமாக ஒரு எக்ஸசைஸ் புக்கை பெற்றுக்கொண்டு அதை வாசிக்க 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 அந்த எக்ஸசைஸ் புத்தகத்தில் நான் எழுதி கொண்டே போனேன். சிவப்பு நிற பேனாவினால், மஞ்சள் நிற ஹைலைட்டரினால் சில காரியங்களை நான் ஹைலைட் பண்ணேன். நான் எனக்கு கொடுத்த சவால். எனக்கு இந்த கடந்த 4-5 நாட்களாக இரவில் நித்திரையே இல்லை. ஸோ 2 மணிக்கு நான் விழித்திருந்து என்னடா செய்யலாம் என்று சொல்லும் பொழுது, அடே அந்த புத்தகத்தை வாசி. அப்போ நான் நாற்காலியில் உட்கார்ந்து, இப்போ நீங்கள் எல்லாம் நல்லா தூங்கி குரட்ட விடும் நேரத்தில் இந்த பாவி ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து அந்த புத்தகத்தை வாசித்து கரையானோடு போராடி ஏதோ எழுதி கொண்டிருக்கிறார். ஸோ நீங்கள் உங்களுக்காக என்ன சவாலை கொடுத்துருக்குறீங்க? ஐயோ கொஞ்சம் மேலதிகமாக சாப்பிட வேண்டும், அது ஒரு சவால் இல்லை. மேலதிகமாக சாப்பிட வேண்டும் ஒரு சவால் இல்லை, அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு காரியம். அதுதான் எனக்கு இந்த வாரத்தில் இருந்த மிகப்பெரிய போராட்டம். எவ்வளோ பேர் எனக்கு அன்பு காட்டி ஐயோ வந்து கொடுக்குற காரியங்கள். பெரிய மாம்பழங்களெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதில் ஒன்றை சாப்பிட்டா உங்களுடைய சீனி இப்படி கண்டு ஏறும். நான் ஒரு மாங்காவை சாப்பிட்டு விட்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு மற்றதையெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்து விட்டேன். ஏன் என்னுடைய சீனி உயர வேண்டும்? அது ஒரு சவால். சாப்பாடு கட்டுப்பாடு ஒரு சவால். தேக அப்பியாசம் ஒரு சவால். நான் எனக்கே கொடுக்கும் சவால். நான் அங்கே என் வீட்டில் 5 நாட்கள் தேக அப்பியாச அந்த நிலையத்துக்கு நான் போவேன். 5 times a week I go to the gym. ஜிம்முக்கு போக எனக்கு விருப்பமாக இல்லை. எந்த முட்டாள் ஜிம்முக்கு விருப்பத்தோடு போவான்? ஆனால் எனக்கு தெரியும் இது எனக்கு மிக அவசியம். இதில் நான் தேக அப்பியாசம் எடுக்கணும். ஸோ யாராவது தெரிஞ்சவங்க, அந்த கண்ணாடி இருக்குதானே தேக அப்பியாச நிலையத்தில் கண்ணாடி இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச யாராவது கண்ணாடி பக்கமாக போகும்போது அவங்க என்னைய பார்க்கும்போது நான் என்னால் தூக்கக்கூடிய மிகப்பெரிய நிறைய இப்படி மேலே தூக்குவேன். அப்போ அவங்க ஒரு சிலர் ஃபோன் எடுத்து அவங்க போன பிறகு இதுக்கெல்லாம் நான் தேய்க்க வேணும். ஐயோ எவ்வளவு முட்டாள்தனமான காரியம்! அந்த நபரை பிரியப்படுத்த நான் செய்த முட்டாள்தனமான காரியம். ஸோ உங்களுக்கெல்லாம் இந்த சோதனைகள் இல்லை. ஏனெண்டா உங்களுக்கு தேக அப்பியாச நிலையங்கள் இல்லை. ஸோ நீங்கள் நல்லா சொகுசாக செயல்படலாம். ஆனால் நீங்களே உங்களுக்கு சவால் கொடுக்க வேண்டும். இன்று ஆராதனை முடிவடைந்தது. நான் உங்களிடம் கேட்க போகிற தனிப்பட்ட கேள்வி, உங்களுக்கு துணிவிருந்தால் என்னோடு வந்து கதைக்கிறதுக்கு, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்ற கேள்வி கேட்க வேணாம். நான் உங்களிடம் கேட்க போகிறது, நீங்கள் இன்று உங்களுக்கு கொடுத்த சவால் என்ன? நீங்கள் ஒரு யூ-டர்ன் போட்டு மற்ற திசையில் போனால் எனக்கு தெரியும் நீங்கள் இதுவரைக்கும் ஒரு சவால் கொடுக்க இல்லைன்னு. உத்தமமானவர்கள், உண்மையுள்ளவர்கள், நேர்மையுள்ளவர்கள், குற்றமற்றவர்கள், இவர்களை கண்டுபிடித்து நான் இவர்களோடு ஒரு நெருங்கிய ஐக்கியத்தை வைத்து அவர்கள் என்னை உற்சாகப்படுத்தி எனக்கு சவால் கொடுக்க நான் அவர்களுக்கு அனுமதி கொடுப்பேன். ஞாயிற்றுக்கிழமை பகல் நேரத்தில் இங்கே கிட்டத்தட்ட 60 வாலிபர்கள், எவ்வளவு அவர்களை பாராட்ட வேண்டும். 3 மணித்தியால கூட்டத்தை காலையில் செலவழித்து ஒரு சின்ன சோறு பருப்பு சாப்பிட்டு அடுத்த 90 நிமிடங்களாக இங்கே உட்கார்ந்து நான் அவர்களுக்கு சவால் கொடுத்தேன். எந்த விஷயத்தை குறித்து? எப்படி நாங்கள் தியானிக்க வேண்டும், எப்படி நாங்கள் வேதத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும். தியானம் மனப்பாடம் செய்தல், தியானம் மனப்பாடம் செய்தல் என்று அவர்களுக்கு ஒரு போதனையை கொடுத்து சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை 2 வாரத்துக்குள் தியானித்து மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று கட்டளை கொடுத்தேன். விளங்குதா? ஸோ நீங்கள் சவால்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதேபோல் நீங்களும் சவால்களை கொடுக்க முடியும். சரி, இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்த தீர்மானங்களை பார்த்தோம். சமூக வாழ்க்கையை குறித்து தாவீது எடுத்த தீர்மானங்களை பார்த்தோம்.
7 விஷ பாம்புகளை அப்புறப்படுத்தணும். ஒரு விசேஷித்த விதமான மனித உறவை நாங்கள் பேணி வளர்க்க வேண்டும். எங்களை உற்சாகப்படுத்தும், உஜார் கொடுக்கும் மனித உறவுகள். இப்போ 3வது, இப்போ நீங்கள் வியர்வை சிந்த போகிறீங்க. ஸோ கையிலேஞ்சிய கையில் வச்சுக்கொள்ளுங்க. இதுவரைக்கும் நீங்கள் வியர்வை சிந்தாவிட்டால் இந்த 3ஆம் குறிப்பில் நீங்கள் வியர்வை சிந்த போகிறீங்க. தனிப்பட்ட ரகசிய வாழ்க்கை, த இன்னர் லைஃப். தனிப்பட்ட என்னுடைய உள் ரகசிய வாழ்க்கை. எங்கள் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கு. உள் வாழ்க்கை, ரகசிய வாழ்க்கை. இது எங்களுக்கு 2ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டுள்ளது, 3ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டுள்ளது. 2ஆம் வசனம், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். அது தாவீது தனக்காக செய்த தனிப்பட்ட ரகசிய வாழ்க்கை தீர்மானம். நான் எப்பொழுதும் உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். பிறகு பாருங்கள் 3ஆம் வசனத்தில், இதை நீங்கள் சிவப்பு நிற பேனாவில் கோடிட்டு கொண்டு, உங்களுக்கு விளங்க போகுது ஏன் இதை நீங்கள் சிவப்பு நிற பேனாவில் கோடிட வேண்டும் என்று. பாருங்கள் 3ஆம் வசனம், தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன் என்ற அபிப்பிராயம். தாவீது இங்கே ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை கொடுக்கிறார். 21ஆம் நூற்றாண்டில் வாழும் உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுக்கும் தீர்க்க தரிசன வசனம். கண்களுக்கு முன்பாக தீமையான காரியத்தை வைக்க மாட்டேன். கண்களுக்கு முன் நாங்கள் வைக்கும் தீமையான காரியம் என்ன? எங்களுடைய திரைகள், ஸ்கிரீன்ஸ். டிவி கிடக்கு, கம்ப்யூட்டர் திரை கிடக்கு, இன்டர்நெட் கிடக்கு. இப்போ இங்கே உங்களுடைய நிலைமை எப்படி என்று எனக்கு தெரியாது. கனடா போன்ற தேசங்களில் இது பயங்கரமாக செயல்படும் ஒரு காரியம். ஏனென்றால் எங்கள் எல்லாருக்கும் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இருக்கு. ஹை ஸ்பீட். பெல் கனடா, இந்த டெலிஃபோனை எல்லாம் கண்டுபிடிச்சவர் பெல், அவர் கெனேடியர். அவர் உடைய ஸ்தாபனத்துக்கூடாக ஹை ஸ்பீட் இன்டர்நெட், ஒரு மிக குறைந்த விலைக்கு 24 மணித்தியாலமும் செயல்படும் ஹை ஸ்பீட் இன்டர்நெட். அதன் மூலமாக நாங்கள் செல்லக்கூடிய உலகங்கள். நான் அங்கிருக்கும் பெற்றோருக்கு சொல்றது, உங்களுடைய மகன், உங்களுடைய மகள் தங்கள் அறைக்குள் போய் கதவை மூடினதும் அவங்கள் செல்ல போகும் உலகங்களை குறித்து உங்களுக்கு எந்தவித அறிவும் இல்லை. இது எப்படி எனக்கு தெரியும்? நான் வாலிபர்கள் மத்தியில் ஊழியம் செய்யும் ஒருவன். இந்த கிழவன் இந்த கிழட்டு வயதில் வாலிபர்கள் மத்தியில் இன்னும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ வாலிபர்கள் எனக்கு சொல்வார்கள் தங்கள் போராட்டங்களை குறித்து. அவர்களுடைய மிகப்பெரிய போராட்டம் இந்த திரை. இந்த திரை, ஆவேச படங்களை பார்ப்பது. 13 வயது வாலிபர்கள், நம்ப முடியாது. 13 வயது வாலிபர்கள் ஆவேச படங்களை பார்ப்பது. ஆங்கிலத்தில் சொல்லுவோம் சாஃப்ட்கோ பொனோகிராஃபி, ஹார்ட்கோ பொனோகிராஃபி. சாஃப்ட்கோ பொனோகிராஃபியை நீங்கள் இலவசமாக பார்க்கலாம். ஹார்ட்கோ பொனோகிராஃபி நீங்கள் காசு கட்ட வேணும். ஒவ்வொரு வாலிபனுக்கும் கிரெடிட் கார்டு இருக்கு. அப்பா அம்மா அதை கட்டுறாங்க, இவன் அதை பாவிக்கிறான். அதை வைத்து அவன் செல்லும் உலகங்கள், அவன் செல்லும் உலகங்கள். ஸோ தாவீது 21ஆம் நூற்றாண்டுக்கு தீர்க்க தரிசனமாக கொடுக்கும் வார்த்தை, என் கண்களுக்கு முன்பாக எந்த அசுத்தமான காரியத்தையும் வைக்க மாட்டேன். நான் இந்த வசனத்தை என்னுடைய மகனுக்கு சுட்டி காட்டினேன். அப்பொழுது அவனுக்கு அந்த வயது தான் 14-15. தகப்பன் என்ற முறையில் நான் என் கடமையை செய்தேன். நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அடுத்த நாள்
அவனுடைய அறைக்குள் நான் ஏதோ ஒரு காரியத்தை எடுக்க போகும் பொழுது அவனுடைய கம்ப்யூட்டர் திரையில் இந்த வசனத்தை தன்னுடைய சொந்த கை விரலினால் எழுதி செலோடேப் போட்டு அதை அவன் பேஸ்ட் பண்ணி வைத்திருந்தான். நான் அதுக்கு முன்னாக நின்று என் 2 கைகளையும் தட்டி ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் என்று சொன்னேன். இப்பொழுது அவன் திருமணமாகி அவனுக்கு ஒரு அழகான குழந்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ 2 வாரங்களுக்கு முன்பாக அவன் எனக்கு ஒரு இமெயிலில் செய்தி அனுப்பியிருந்தார். அப்பா, நீங்கள் என்னை பற்றி நினைக்கலாம், நான் என்னுடைய ரகசிய வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறேன் என்று. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். நான் செல்லக்கூடாத வெப்சைட்ஸுக்கு செல்லாதபடிக்கு நான் ஒரு அலாமை நான் உருவாக்கி இருக்கிறேன். நான் ஏதாவது ஒரு செல்லக்கூடாத வெப்சைட்டுக்கு போனால் அது உடனடியாக ஒரு சிவப்பு விளக்காக என்னுடைய மனைவிக்கு செய்தியாக போகும். நான் கைத்தட்டினேன். ஸோ பாருங்கள், பெற்றோர் என்ற முறையில் நாங்கள் ஒரு விதையை விதைக்கலாம், அவ்வளோதான் நாங்கள் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் தான் அதை இன்னும் ஒரு கட்டத்துக்கு எடுத்து செல்ல முடியும். ஸோ இங்கே இருக்கும் உங்களை நான் பார்க்கும் பொழுது, விசேஷமாக வாலிபர்களை பார்க்கும் பொழுது, ஒரு விதத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன், எங்கட மேற்கு நாடுகளைப் போல் உங்களுக்கு ஒரு பயங்கர சோதனை இல்லை இந்த விஷயத்தில். உங்களுக்கு செல்ஃபோன் தான் இருக்கு, அதுவும் சில நேரம் இயங்காது. அதுவும் இந்த வேத பாட நேரத்தில் தான் அது இயங்காது. அதுக்காக நான் இவ்வளவோ ஊக்கமாக ஜெபிக்கிறேன். ஆனால் எங்களுக்கு பயங்கர 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 சோதனைகள். ஸோ நான் பொதுவாக வாலிபர்களோடு கதைக்கும் பொழுது அதை ஒரு கேள்வியாக கேட்பேன். நீ செல்லக்கூடாத எந்த உலகத்துக்கு நீ போனா இந்த போன வாரத்தில்? அதுதான் நான் கேட்கும் கேள்வி. அது நீ உன் படிப்புகளில் எப்படி செய்கிறா, அது 10ஆம் கேள்வி. முதலாம் கேள்வி நீ செல்லக்கூடாத எந்த உலகத்துக்கு நீ சென்றாய். அதன் அர்த்தம் என்ன? திரை. ஸோ தாவீது சொல்றார், ஐயோ ஆண்டவரே, நான் என்னுடைய மனதில் நான் தீட்டுப்படுத்தப்படக்கூடாது, அதனால் எந்தவித தீய காரியத்தையும் என் கண் முன்பாக வைக்க மாட்டேன். ஸோ அதனால்தான் இப்படிப்பட்ட சுவரொட்டிகளை நாங்கள் போடுறோம். ஏன்? இதை பார்க்கும்போது எங்கள் கண்கள் அந்த தேவ வசனத்தை பார்த்து அதன் மூலமாக எங்களுக்கு ஒரு பெரிய நல்ல தாக்கம் வருது. ஸோ எவ்வளவுக்கு நீங்கள் தேவ வசனங்களை உங்களுடைய வீட்டு சுவர்களில் ஒட்டி வைக்க முடியுமோ அவ்வளவுக்கு நல்லது, அவ்வளவுக்கு நல்லது. நீங்கள் என் வீட்டுக்கு வந்தால் எவ்வளவோ இடங்களில் நான் இப்படித்தான் வேர்சஸ் தேவ வசனங்களை சில இதுகளை கையால் எழுதி நான் சுவரில் ஒட்டி வச்சிருக்கிறேன். என்னுடைய கண் அதைத்தான் பார்க்க வேணும், என்னுடைய கண் அதைத்தான் பார்க்க வேண்டும். நான் என்னுடைய மகன், திருமகள், பேத்தி அவங்களுடைய ஒரு பெரிய படத்தை நான் சுவரில் ஒட்டி வச்சிருக்கிறேன். ஏன்? அந்த படத்தை பார்க்கும்போது, ஐயோ ஆண்டவரே, இவர்களை நான் தடுமாற செய்யக்கூடாது, இவர்களுக்கு நான் ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்க வேண்டும், என்னுடைய பேத்திக்கு நான் ஒரு தேவ பக்தியுள்ள தாத்தாவாக இருக்க வேண்டும் ஆண்டவரே, ஐயோ என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, இந்த குடும்பத்தை நீர் காக்க வேண்டும், நான் அவர்களை தடுமாற செய்யக்கூடாது. ஒரு குடும்ப படத்தை நீங்கள் சுவரில் வச்சிருந்தால் அது எவ்வளவு நல்லது. என்னுடைய செல்போனில் என்னுடைய மனைவியின் படம் இருக்கு. அதை நான் திறக்கும் பொழுது என்னுடைய மனைவியின் படம் தான் என்னுடைய கண்களில் முதல் தென்படும். நீ என்னோடு இப்பொழுது இல்லை, நீ பரலோகத்தில், ஆனால் உனக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன், உனக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன், தகாத உறவுகளுக்குள் நான் செல்ல மாட்டேன், நான் உனக்கு கொடுத்த பொருத்தனைகளை என்னுடைய மரண தினம் காத்துக்கொள்வேன். அந்த படத்தை பார்க்கும்போது ஸோ அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் எங்களுக்காக உருவாக்கி கொள்ள வேண்டும், எங்களை பாதுகாப்பதற்காக. பாருங்கள், சங்கீதம் 119:37 சங்கீதக்காரன் செய்யும் ஜெபம். நாங்கள் இப்படி ஜெபிக்கிறது இல்லை, நாங்கள் இப்படி ஜெபிக்கிறதே இல்லை. இதெல்லாம் நீங்கள் கோடிட்டு உங்களுடைய குறிப்பு புத்தகத்தில் எழுதி இவற்றை நீங்களும் நானும் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும்.
மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விளக்கும். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விளக்கும். இந்த விஷயத்தில் நாங்கள் எல்லாரும் சோதிக்கப்படுவோம். நாங்கள் எல்லாரும் சோதிக்கப்படுவோம். ஒவ்வொரு நாளும் பிசாசு அந்த மாயான காரியத்தை வந்து காட்டுவான், கண்ணுக்கு முன் வைப்பான். நாங்கள் அதிலிருந்து வெற்றி பெற வேண்டும். ஸோ மூன்றாம் தீர்மானம் எடுக்க வேண்டிய இடம் தனிப்பட்ட இரகசிய வாழ்க்கை. எல்லா வீழ்ச்சிக்கும் முக்கிய காரணம் எங்களுடைய உள் ஜீவியம், எங்களுடைய இரகசிய வாழ்க்கை. அதுதான் காரணம் எங்களுடைய வீழ்ச்சிக்கு. ஸோ அதை நாங்கள் செக் பண்ண வேண்டும், சோதித்து பார்க்க வேண்டும். எப்படி வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள் வைத்தியனிடம் போய் அவர் எங்களை முழுமையாக சோதிப்பார். தலையை சோதிப்பார், காதை சோதிப்பார், கை கால்களை சோதிப்பார், இருதயத்தை சோதிப்பார், நுரையீரலை சோதிப்பார், எல்லாத்தையும் சோதிப்பார். ஏன்? உள்ளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஆனுவல் ஃபிசிக்கல் எக்ஸாம் என்று சொல்லுவாங்க. ஒரு 10 நாளைக்கு பிறகு டாக்டர் ஆஃபீஸ்லேருந்து கால் வரும், டாக்டர் உங்களை பார்க்க விருப்பப்படுகிறார் என்று செக்ரட்டரி கால் கொடுப்பாங்க. வியர்வை சிந்த ஆரம்பிப்போம். ஐயோ, என்னத்தை கண்டுபிடிச்சிருக்கிறார், என்ன வியாதி ரகசியமா என் சரீரத்துக்குள் இருக்கு? சொல்றது விளங்குதா? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஸோ எங்களுடைய சரீர வாழ்க்கையை குறித்து நாங்கள் அவ்வளவு அக்கறை எடுத்தால், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உள் ரகசிய வாழ்க்கை குறித்து நாங்கள் எவ்வளவு 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 4வது, இப்போ இன்னும் அதிகமாக நீங்கள் வியர்வை சிந்த போறீங்க. உங்களுடைய பைக்குள் பனிக்கட்டி இருந்தால் இது ஒரு நல்ல நேரம் அதை வெளியெடுத்து தலைக்கு மேலே வைக்க. இல்லாட்டி இதை பைபாஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த குறிப்பாக பைபாஸ் பண்ணலாம். மேலதிகமாக நீங்கள் வியர்வை சிந்த நான் விருப்பப்பட இல்லை. இப்போ நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்லணும். பாலசேகர் என்ன சொல்கிறீங்க? பைபாஸ் இல்லையா? சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க. 4ஆம் காரியம் வீட்டு வாழ்க்கை. கவனமா பாருங்கள். நான் போட்டிருக்கும் வாக்கியம், நாம் எல்லாரும் மிகவும் சோதிக்கப்படும் இடம் சபை இல்லை, வேலை செய்யும் இடம் அல்ல, எங்களுடைய சொந்த வீடு. நாங்கள் மிகவும் சோதிக்கப்படும் இடம். அதோடு நான் இதையும் கூட்டியிருக்க வேண்டும், நாங்கள் மிகவும் தோல்வி அடையும் இடம் எங்களுடைய வீடு. ஸோ அதனால்தான் நாங்கள் ஒரு ஊழியக்காரரை தெரிந்தெடுக்கும் பொழுது இவருக்கு எவ்வளவு வேத அறிவு இருக்குன்னு நாங்கள் செக் பண்ண மாட்டோம். இவருக்கு நல்ல கிட்டார், எங்களுடைய ஏப்ரஹாம் மாதிரி நல்ல கிட்டார் வாசிக்க முடியுமான்னு நாங்கள் சோதிக்க மாட்டோம். நாங்கள் எதை சோதிக்கிறோம்? உண்ட வீட்டு வாழ்க்கை எப்படி இருக்கு? வீட்டு வாழ்க்கை, கணவன் மனைவியோடு இருக்கும் உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு. மிகவும் சோதிக்கப்படும் இடம், மிகவும் தோல்வி அடையும் இடம் எங்களுடைய சொந்த வீடுகள். அதில் ஆச்சரியத்துக்கு இடமில்லை. ஏன் தெரியுமா? பிசாசு எங்களை தாக்கும், வல்லமையாக தாக்கும் இடம் எங்களுடைய சொந்த இல்லங்கள், எங்களுடைய சொந்த குடும்ப உறவுகள். அங்கே தான் பிசாசு பெருசா எங்களை தாக்குறான், பயங்கர விதத்தில் தாக்குறான். பாருங்கள், தாவீது இப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்தார். தாவீது எங்கே விழுந்தான்? நீங்க சொல்லுங்க. தாவீது எங்கே வீழ்ச்சி அடைந்தான்? சொந்த வீட்டில் உள்நாட்டு யுத்தம், சொந்த வீட்டில். ஸோ இதை சொல்லும் பொழுதே நான் நடுங்குகிறேன். ஸோ இந்த வசனங்களை பாருங்கள். 2ஆம் வசனம், 7ஆம் வசனம். என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். எவ்வளவு அருமையான ஒரு தீர்மானம். என்னுடைய வீட்டில் நான் உத்தம இருதயத்தோடு நடப்பேன். இப்ப இந்த வீடு என்ற வார்த்தையை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும். வீடு என்று சொன்னால் அரண்மனை. அரண்மனையில் தாவீதின் குடும்பம் மாத்திரமல்ல,
மந்திரிகள் அங்கே இருப்பார்கள், வேலைக்காரர்கள் இருப்பார்கள், காவல்காரர்கள் இருப்பார்கள். அதுதான் வீடு. இன்று நாங்கள் வீடு என்று சொல்லும் பொழுது எங்களுடைய சின்ன வீடு. தாவீதுக்கு வீடு அதையும் பார்க்க பெருசு. மாளிகை, காவல்காரர், சமையல்காரர், மந்திரிகள், அவர்களுக்கு முன்பாக நான் உத்தமமாக நடக்கப் போகிறேன். அது 2ஆம் வசனம். 7ஆம் வசனம், கபடு செய்கிறவன் என் வீட்டில் இருக்க மாட்டான். ஊழலில் ஈடுபடுபவர்கள், கபடு செய்கிறவர்கள், தந்திரமாக செயல்படுபவர்கள் எல்லாரையும் நான் அப்புறப்படுத்துவேன். என்னுடைய வீட்டிலிருந்து, அரண்மனையிலிருந்து எல்லாரையும் அப்புறப்படுத்துவேன். ஸோ எங்கள் வீட்டு வாழ்க்கையில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் சோதிக்கப்படும் பிரதான இடம் வீடு. அப்படா, அதை முடிச்சாச்சு. நானே வியர்வையை எடுத்து தள்ளுறேன். ஏனெண்டா நான் தனிமையில் வாழ்ந்த பொழுதிலும் தனிமையில் வாழும் பயங்கர சோதனைகள், தனிமையில் வாழும் பொழுது வரும் பயங்கர சோதனைகள், அது இன்னொரு நாளைக்கு இன்னொரு பிரசங்கமாக நாங்கள் செய்யலாம். இப்போ கடைசியாக 5வது தேசிய வாழ்க்கை. தேசிய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட தீர்மானங்கள் பாருங்கள். 6ஆம் வசனம், தேசத்தில், தேசிய வாழ்க்கை, தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடே வாசம் பண்ணுவார்கள், அவர்களை தேடி கண்டுபிடிப்பேன். தாவீது சொல்றார், தன்னுடைய ராஜ்யத்தில் உண்மையுள்ளவர்களை தேடி சொல்ல போகிறாராம், கண்டுபிடிக்க போறாராம். குட் லக் டேவிட், குட் லக். ஒரு தேசத்தில் உண்மையானவர்களை கண்டுபிடிப்பது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டம். இப்போ பாருங்கள், அவர் சொல்லும் அடுத்த காரியம் தேசத்தை குறித்து, அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேர் அறுப்புண்டு போக. தன்னுடைய தேசத்தை எப்படி அழைக்கிறார்? கர்த்தருடைய நகரம், எருசலேம். கர்த்தருடைய நகரம், அது பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டும். அதனால் என்னுடைய ராஜ்யத்தில் அக்கிரமக்காரரை வேரோடு அழிக்கப் போகிறேன், வேரோடு அழிக்கப் போகிறேன். கோடை காலத்தில் எங்களுடைய தோட்டத்தில் ஒரு கலை வளரும், மிக சீக்கிரமாக வளரும். டெண்டிலயன் என்று சொல்லுவாங்க, பொல்லாத கலை. ஸோ நாங்கள் சோம்பேறித்தனத்தில் என்ன செய்கிறது, சும்மா கத்தி எடுத்து அந்த தலையை வெட்டி போடுறது. வேர் அப்படியே கிடக்கு, வேர் அப்படியே கிடக்கு. என்ன நடக்கும்? கொஞ்ச நாளைக்கு பிறகு திரும்ப அது தலை தூக்கும், திரும்ப தலை தூக்கும். என்னடா, நான் நேற்று தானே இதை வெட்டுனேன், இன்னைக்கு எப்படி திரும்பவும் இப்படி வளர்ந்துருக்கு? ஏன் தெரியுமா? அதை நான் வேரோடு அழிக்க இல்லை. அந்த வேரோடு அதை அழிக்கிறது சரியான கஷ்டம். வேர் ஆழமா போகுது, ஆழமா போகுது. சரியா தோண்டணும் அதை வேரோடு எடுக்கிறதுக்கு. அதை தான் தாவீது சொல்றார், நான் தலையை துண்டிக்க மாட்டேன், அதை வேரோடு நான் அழிக்க போறேன். இது 8ஆம் வசனம் தொடர்ந்து சொல்றார், தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். சங்கரிப்பேன் என்று சொன்னால் இல்லாமல் ஆக்குவேன். தாவீது சொல்ல இல்லை, அதிகாலையில் நான் எழும்பி தினசரி பத்திரிகைகளில் என்னை குறித்து என்ன சொல்றாங்க என்பதை நான் வாசிக்க போறேன். அதை தான் பொதுவாக எல்லா ஜனாதிபதிகளும் செய்கிறது. 4 மணிக்கு பிரேமதாச ஜனாதிபதியாக இருக்கும்போது 4 மணிக்கு எழும்புவார் காலையில். எல்லா பத்திரிகைகளும் அவருக்கு முன்பாக கொண்டு வரப்படும். அதை அவர் வாசித்து மக்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, என்னதான் எழுதியிருக்கிறாங்க என்று பார்ப்பார். தாவீது அப்படி சொல்ல இல்லை. அதிகாலையில் 4 மணிக்கு எழும்பி நான் டிவியை போட்டு ஒரு கோப்பியை குடிச்சுக்கொண்டு என்னை பற்றி என்ன சொல்றாங்க, டே நல்ல காரியங்களை சொல்றாங்க, நல்ல காரியங்களை சொல்றாங்க. இல்லை, அதிகாலையில் எழும்பி என்னுடைய தேசத்தில் இருக்கும் எல்லா அக்கிரமக்காரரையும் நான் இல்லாமல் ஆக்க போறேன். என்னதான் தாவீது சொல்றார்?
என்னுடைய தேசம் ஒரு பரிசுத்த தேசமாக காணப்பட வேண்டும். ஸோ உங்களுக்கும் எனக்கும் நாங்கள் பிரஜைகள் என்றபடியால் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. எங்களுடைய தேசத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்வதற்கு நாங்கள் எடுக்க வேண்டிய தனிப்பட்ட தீர்மானங்கள். அதில் ஒரு மிக முக்கிய தீர்மானம் என்னன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். இலங்கை தேசம் பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் அதில் வாழும் ஒரு பிரஜை என்றபடியால் நீங்கள் செய்ய வேண்டிய தீர்மானம் என்ன? என்ன? ஜெபிக்க வேணும். அதான் அந்த முன் வரிசையில் உட்கார்ந்து இயேசுவை குறித்து அழகாக பாடினா பட்டண்டு பதில் வரும். இன்னைக்கு திலகா சகோதரிக்கு நல்ல உணவு கொடுக்கும்படியாக நான் ஒரு கட்டளை கொடுக்கிறேன். முற்றிலும் சரி. தேசம் பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். வெள்ளவத்த பிரதேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். நியூபர்க்குக்காக ஜெபிக்க வேண்டும். இப்போ நான் உங்களை அவமானப்படுத்த விருப்பப்பட இல்லை, ஆனால் ஒரு சின்ன கேள்வியை கேட்குறேன். இந்த ஜூன் மாதத்தில் 17 தினங்கள் போய்விட்டது. எவ்வளவு முறை நீங்கள் உங்கள் தேசத்துக்காக ஜெபித்தீர்கள்? எவ்வளவு முறை நீங்கள் கையை மேலே போட வேணாம், ஒரே ஒரு கைத்தான் மேலே போகும், அது எனக்கு தெரியும், அதுவும் பொய்யாக இருக்கலாம். நாங்கள் எங்கள் நாட்டுக்காக, கலுபோவில பிரதேசத்திற்காக, பிலியாந்தல பிரதேசத்திற்காக நாங்கள் எவ்வளவு ஊக்கமாக ஜெபிக்கிறோம். ரத்மலானையில் எவ்வளவோ வருஷங்களுக்கு முன் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு அங்கே ஒரு மதுபான கடை இருந்துச்சு. ஒரு மதுபான கடை. அங்கே அங்கட ஆண்கள் எல்லாம் போய் குடிச்சு நல்லா தடுமாறி இப்படி எல்லாம் நடந்து என்னதோ கத்திக்கொண்டு போகிறாங்க. அப்போ என் உள்ளத்தில் ஒரு பெரிய 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 கவலை. அப்போ நான் அந்த மதுபான கடைக்கு முன்பாக போய் நின்று நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, உம்முடைய அதிகாரத்தில் நான் ஜெபிக்கிறேன், இந்த கடை மூடப்பட வேண்டும். நான் ஒரு இளம் விசுவாசி. 2-3 தடவை நான் அந்த கடைக்கு முன்னால் போய் அப்படி ஜெபித்து, ஒரு நாள் நான் அந்த கடைக்கு முன்பாக போகும்பொழுது கடையை சீல் போட்டு பூட்டி வச்சிருந்தாங்க. அட்டே, இது என்னடா ஆச்சரியம், ஆண்டவர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்துருக்கிறாரே என்று அங்கே ஒரு நோட்டீஸ் போட்டிருக்கு. அந்த நோட்டீஸில் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது, இந்த கடையை இனிமேலும் திறக்க முடியாது. அங்கே குடிக்க வந்தவர்கள் நான் தான் அதை செய்தேன் என்று கண்டிருந்தால் உடனடியாக ரத்மலானையில் பொறுப்பன கேளுங்க, உடனடியாக என்னை ரத்மலானையில் கொலை செய்து அங்கேயே புதைத்திருப்பார்கள். ஸோ நாளைக்கு நீங்கள் ஒரு மதுபான கடைக்கு முன்பாக போய் நின்று, நவீன் மதுபான கடைக்கு உள்ளே போக வேணாம், வெளியில இருந்து இயேசுவின் அதிகாரத்தோடு ஜெபிங்க, பாப்போம் என்ன நடக்கும் என்று. அடுத்த வருஷம் நான் வரும்பொழுது நீங்கள் சாட்சி கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஐயோ, நீங்கள் சொன்னதை வச்சு நான் ஜெபித்தேன், இப்போ எங்கட வெள்ளவத்தையில் மதுபான கடையே இல்லை, எல்லாம் ஐஸ்கிரீம் கடையை திறந்திருக்கிறான். அது இன்னொரு பிரச்சனை. அதுக்கப்புறம் நீங்கள் ஜெபிக்கணும், இந்த ஐஸ்கிரீம் கடையையும் மூடும் ஆண்டவரே, ரியோ இல்லாமல் ஆகட்டும் ஆண்டவரே. நீங்கள் நினைச்சீங்க எனக்கு தெரியாதுன்னு, எனக்கு தெரியும். ரியோ இருக்கு, அங்கே போக எனக்கு ஆசை. ஸோ உங்களுக்கு பணம் இருந்தால் என்னை எடுத்துக்கொண்டு போங்க. ரியோ RIO சினிமாக்கு இல்லை, ஐஸ்கிரீம் கடை. ரைட், இப்போ எங்களோட நேரத்தை முடிக்க வேண்டும். ஸோ 5 கட்டங்களில் தாவீது தீர்மானம் எடுத்தார். இப்போ நான் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய 5 தீர்மானங்களை குறித்து உங்களுக்கு சின்ன ஒரு அறிமுகம் மாத்திரம்தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் இதை ஆழமாக சிந்தித்து நீங்கள் உங்களுக்காக எடுக்க வேண்டிய விசேஷித்த தீர்மானங்களை நீங்களே கண்டுகொள்ள வேண்டும். முதலாவது, நான் ரட்சிக்கப்பட வேண்டும். அதில் நான் ஏமாற்றம் அடையக்கூடாது. ஆண்டவர் கூறுகிறார், இன்று இரட்சண்ய நாள், இன்று. ஸோ நீங்கள் பரிசுத்தாவியானவரினால் தொடப்பட்டு உங்கள் பாவங்கள் உணர்த்தப்பட்டு நீங்கள் சிலுவை அண்டை வந்து முழங்கால் படியிட்டு, இயேசுதான் என்னுடைய ஒரே இரட்சகர்,
அவர் தேவ ஆட்டுக்குட்டி, எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இப்பொழுது நான் மனம் திரும்பி அவரை என் ஒரே இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீங்கள் சொன்னால் அற்புதங்கள் நடைபெற ஆரம்பிக்கும். அற்புதங்கள் நடைபெற ஆரம்பிக்கும். அது முதலாம் தீர்மானம். உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் நிச்சயித்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ரட்சிப்பை நிச்சயித்து கொள்ள வேண்டும். நான் ரட்சிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, ரட்சிக்கப்பட்டிருந்தால் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் பின்வாங்கி போகக்கூடாது. நான் என் உலகத்தினால் கவரப்படக்கூடாது, பாவத்தினால் கவரப்படக்கூடாது, பிசாசினால் நான் வஞ்சிக்கப்படக்கூடாது. என் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்காக நான் எப்படிப்பட்ட தீர்மானங்களை செய்ய வேண்டும், அதை நீங்களே உங்களுக்கு உருவாக்கி கொள்ள வேண்டும். அதை குறித்து உங்களுக்கு உதவி வேண்டும் என்றால் நீங்கள் எங்களோடு கதைக்கலாம், நாங்கள் உங்களுக்கு உதவிகளை கொடுக்கலாம். மூன்றாம் தீர்மானம், நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அது ஒரு தீர்மானம், நல்ல தீர்மானம், அவசியமான தீர்மானம். ஒவ்வொரு நாளும் நான் பாவத்தை வெறுத்து, அது எந்தெந்த உருவத்தில் வந்தாலும் அதை நான் வெறுத்து, அதை முற்றிலும் நான் அப்புறப்படுத்த வேண்டும். நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நான்காவதாக, நான் சாட்சி கொடுக்க வேண்டும். நான் மௌனமாக இருக்க முடியாது. அது ஒரு நல்ல தீர்மானம். நான் தைரியமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக ஏதோ ஒரு விதத்தில் நான் சாட்சி கொடுக்க வேண்டும். இப்போ அந்த சாட்சியை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக செய்யலாம். என்னுடைய வாட்ஸ்அப்பில் கிட்டத்தட்ட 600 நபர்கள் இருக்கிறாங்க. 600. ஒவ்வொரு வாரமும் அது கூட்டிக் கொண்டு போகுது. அதுக்கு ஒரு நல்ல காரியம் இருக்கு. ஏன் தெரியுமா? ஒரு பைபிள் வேர்ஸ் போடலாம். அந்த 600 பேருக்கும், ஆண்டவரை அறியாதவர்களுக்கு ஒரு பைபிள் வேர்ஸை கொடுத்து அதன் மூலமா நாங்கள் சாட்சி கொடுக்க முடியும். நீங்க வீடு வீடா போக அவசியம் இல்லை. அப்படி போனால் நல்லது. ஆனால் வாட்ஸ்அப் மூலமாக, துண்டு பிரதிகள் மூலமாக, புத்தகங்கள் கொடுப்பதின் மூலமாக சாட்சி கொடுக்கலாம். இலங்கை நாட்டுக்கு அப்படிப்பட்ட ஒரு சாட்சி எவ்வளவு அவசியம் தானே. நான் இங்கிரிய போகும்பொழுது சனிக்கிழமை ஒரு வாகனத்தின் ஒரு அந்த ஜன்னலில் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது பெரிய எழுத்துக்களில், ஐ எம் ப்ரவுட் டு பி அ புத்திஸ்ட். நான் பௌத்தனாக இருப்பதை குறித்து நான் பெருமைப்படுகிறேன் என்று அந்த வாகனத்தின் ஒரு கதவில் பெரிய எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது. அவர் என்ன செய்கிறார்? அந்த வாகன சாரதி பௌத்த மதத்தை பரப்புகிறார் அந்த எழுத்துக்கள் மூலமா. இப்போ நீங்கள் உங்களுடைய வாகனத்தில் நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று போஸ்டர் போடுறது நல்லது. ஆனால் சட்டத்தின்படி நீங்கள் உங்களுடைய வாகனத்தை ஓட்ட வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் போட்ட அந்த போஸ்டர் உங்களை குற்றப்படுத்த போகுது. 60 போக வேண்டிய இடத்துல நீங்கள் 100 போனால் உங்களோட போஸ்டரை பார்த்தவர் என்ன சொல்ல போகிறார்? இவர் இயேசுவை நேசிக்க இல்லை, நேசித்தால் சட்டத்துக்கு அடங்கி நடப்பார். நான் சொல்றது விளங்குதா? ஸோ போஸ்டர் போடுறது சுலபம், அதன்படி நடப்பது எவ்வளவு கஷ்டம். ஸோ நான் சாட்சி கொடுக்க வேண்டும். நல்ல தீர்மானம். 5வது, இறுதியாக, நான் ஊழியம் செய்ய வேண்டும். நான் ஒரு பார்வையாளனாக இருக்க முடியாது. ஸ்பெக்டேட்டர், பார்வையாளனாக நான் இருக்க முடியாது. நான் யுத்த களத்திற்குள் இறங்கி ஆண்டவருக்காக நான் யுத்தம் செய்ய வேண்டும். யுத்த காயங்கள் என் சரீரத்தில் காணப்பட வேண்டும். யுத்த காயங்கள் என்னுடைய சரீரத்தில் காணப்பட வேண்டும். நான் போன டிசம்பர் காலத்தில் நான் என்னுடைய அண்ணா தம்பியை பார்க்க ஆஸ்திரேலியா போயிருந்தேன். அப்போ இந்தியா கிரிக்கெட் கோஷ்டி ஆஸ்திரேலியாவுக்கு அவங்க கிரிக்கெட் போட்டியில் ஈடுபட்டிருந்தாங்க. ஸோ என்னுடைய
தம்பியும் அண்ணாவும் என்னைய ஒரு நாள் அந்த போட்டியை பார்ப்பதற்காக எடுத்து போனாங்க விளையாட்டு மைதானத்துக்கு. 60,000 பேர் பார்வையாளர்கள் நல்லா கோக் குடிச்சு கொண்டிருக்கிறாங்க. பிறகு இந்த பயங்கர பெரிய ஹெம்பர்கர், 3 விதமான மாംസം போடப்பட்ட ஹெம்பர்கர், அது பிறகு பியர் எடுத்து நல்ல வீங்கிய பௌருகள். அப்ப நான் துக்கப்பட்டேன். என்னடா இப்படி பார்வையாளர்கள் இருக்கிறாங்களா? அங்க அந்த விளையாட்டு மைதானத்தின் நடுவில் 13 பேர் வியர்வை சிந்த 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 போட்டியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அதுதான் எங்களோட சபை. இன்னைக்கு சபையில் அநேகர் 90% பார்வையாளர்கள். தண்ணி போத்தல் 2 இருக்கு பக்கத்தில், அதை அது முடிஞ்சது இதை எடுத்து பிறகு கொஞ்சம் பசி வர்றது, பௌத்துக்குள்ளே எதையாவது போடணும். பிறகு ஹேண்ட்பேக் எத்தனை எதுவும் எடுத்து ஸோ இது பார்வையாளர். நான் உங்களை குற்றப்படுத்த இல்லை, எனக்கும் தனி போத்தல் இருக்கீங்க. ஆனால் நான் என்ன சொல்றேன், ஒரு சிலர் தான் போட்டியில் ஈடுபடுறாங்க, ஒரு சிலர் தான் யுத்த களத்துக்குள் இறங்கி இருக்கிறாங்க, ஒரு சிலருக்கு தான் யுத்த காயங்கள். ஸோ நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் உங்களுடைய வரங்களின்படி ஆண்டவருக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஊழியங்கள். ஸோ இந்த 5ஐயும் நீங்கள் கொஞ்சம் சிந்தனை செய்து எந்தெந்த விதத்தில் இந்த 5ஐயும் நான் பூர்த்தி செய்ய முடியும் என்ற விதத்தில் நீங்கள் ஒரு தாளில் எழுதி வைக்க வேண்டும். மனதில் வச்சிருக்க முடியாது, தாளில் எழுதி அதன்படி நீங்கள் செயல்பட்டால் அப்பொழுது சபைக்கு ஒரு பெரிய விரிவு ஏற்படும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய விரிவு ஏற்படும், சபை முன்னேறும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஜெபிப்போம். 8 வசனங்கள் ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களோ அநேகம். தீர்மானங்கள் எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே ஒன்று முன்னெடுத்து செல்லும், இல்லாவிட்டால் எங்களை பின்னோக்கி எடுத்து செல்லும். இந்த 5 கட்டங்களில் நாங்கள் தீர்மானங்களை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். 7 விதமான விஷப்பாம்புகளை எங்கள் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் அப்புறப்படுத்த வேண்டும். எங்களை ஊக்குவிக்கும், சவால் கொடுக்கும் விசுவாசிகளை நாங்கள் தேடி கண்டுபிடித்து அவர்களை எங்கள் குழுக்களுக்குள் நாங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் பார்த்த இந்த இறுதியான 5 காரியங்களில் நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள். இன்று ஆண்டவரே, இங்கே மிகவும் கஷ்டப்பட்டு வேலை முடிந்து பசியோடு ஆராதனையில் ஈடுபட வந்திருக்கும் இந்த அருமையானவர்கள் எல்லோரையும் கண்ணோக்கி பாரும். உம்முடைய வசனத்தினால் போஷிக்கப்பட்டார்கள். அவர்கள் ஆண்டவரே புது பெலன் பெற்று, உற்சாகம் பெற்று, உமக்காக எழுந்து நிற்கக்கூடிய கிருபைகளை அவர்களுக்கு தாரும். இந்த ஜெபத்தை தாழ்மையோடு எங்கள் இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம். ஆமேன்.